வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைனமேட்டிக்ஸோடைய அதர் பார்ட், அதாவது மோஷன் இன் ஏ பிளேன், அதாவது என்ன சொல்லலாம் 2 dimensional மோஷன். நம்ம ஆல்ரெடி மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துட்டோம், அதாவது 1 dimensional மோஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஷன் இன் ஏ பிளேன். ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா வெக்டார். ஏன்னா நமக்கு 2 dimension வந்துட்டாலே வெக்டார் ரெப்ரசன்டேஷனில் தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்ல போகிறோம். 1 dimensionலேயும் ஆக்சுவலாக வெக்டார் இருக்குது, பட் அது நமக்கு ப்ளஸ் சைன் மைனஸ் சைனை வச்சு நம்ம டேரெக்ஷன் சொல்லிடலாம். சப்போஸ் வந்து -5 x-axis -5 மீட்டர் x-axis டேரெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரிஜினிலிருந்து -5 மீட்டர்னு அர்த்தம். இதே +5 மீட்டர் x-axis டேரெக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? x-axisல +5 மீட்டர் போனால் போதும். ஸோ அதான் என்னது 1 dimension. ஸோ 1 dimension நமக்கு பாசிட்டிவ் சைன் அண்டு நெகட்டிவ் சைன், தட் இஸ் இனஃப் ஃபார் ரெப்ரசன்டேஷன் த டேரெக்ஷன். ஓகேவா? பட் இந்த 2 dimensionல நம்ம டேரெக்டாக அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா x-axis இன்வால்வ் ஆகுது, y-axis இன்வால்வ் ஆகுறதுனால நமக்கு வெக்டார் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் எப்படி x-axis y-axis ரெண்டு இன்வால்வ் ஆகும்போது இல்லை 3 dimension z-axis வரும்போது எப்படி வந்து வெக்டார் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது, வெக்டார் அடிஷன், வெக்டார் சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் வெக்டார் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்ட், இதெல்லாம் எப்படி பண்ணுறது. ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன், நம்மளுடைய மெயின் ஹெட்டிங், இந்த சாப்டருடைய அதர் ஹெட்டிங். ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன, அதில் நம்ம எப்படி கால்குலேட், மேக்ஸிமம் ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புரியுதா? இது எல்லாமே கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அதிலையும் சால்வ் பண்ணுவோம். பட் 2 dimensional மோஷன் வரதுனால நம்ம x-axis தனியாகவும் y-axis செப்பரேட்டாகவும் என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவலாக செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்லிங்க் அந்த ரிலேஷன்ஸை வச்சு நமக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொண்டு வருவோம். சொல்கிறது புரியுதா? போகலாமா? ரைட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா வெக்டார்ஸ். கரெக்டாக? வெக்டார்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு என்ன இருக்கும்? போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன், இது ரெண்டுமே என்னதுக்கு இருக்கும்? வெக்டாருக்கு இருக்கும். வெக்டாருக்கு மேக்னிடியூடு இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஸ்கேலார்னா என்ன இருக்கும்? ஒன்லி மேக்னிடியூட், நோ டைரக்ஷன். இது பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கரெக்டாக? இதில் நம்ம வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படி எடுக்கிறீங்கன்னா நம்ம வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ண போகிற ஃபார்மேட் என்னன்னா, லைக் ஏ வெக்டார் வாட் எவர் த வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், ஓஏ வெக்டார், இந்த மாதிரி வெக்டாராக இருந்தால் நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதனுடைய டாப்பில் வந்து ஆரோ ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆரோ போட்டாலே அது என்னென்னு அர்த்தம்? அது வெக்டார் காம்பனண்ட்னு அர்த்தம். சொல்கிறது பாயிண்ட் புரியுது இல்லையா? இப்போது இதனுடைய மேக்னிடியூட் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னா, இதில் ஆக்சுவலாக மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே கலந்துருக்கும். இதில் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், ஏபி வெக்டார், வாட் எவர் த வெக்டார்ஸ் நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது மேலே ஆரோ போட்டுட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும்? மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டு கம்பைண்ட் ஆகிருக்கும். புரியுதா? மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் வெக்டாரில் அப்படின்னா, அதை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு போடுவோம். அதர்வைஸ் எப்படி போடலாம்? வித்தவுட் வெக்டார் சிம்பிள். இந்த வெக்டார் சிம்பிள் இல்லாமல் போட்டிங்கன்னா அது என்ன அர்த்தம்? சிம்பிளாக ஏன்னு அர்த்தம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் வி கேன் ரைட் சிம்பிளாக ஏ அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார்னா என்ன அர்த்தம்? பி. ரெண்டுமே ஈக்குவல். மாடுலஸ் போட்டுட்டிங்கனாலே அங்கே என்ன வராது? நெகட்டிவ் சைன் வராது, டைரக்ஷன் வராது. உங்களுக்கு எது மட்டும் தான் கிடைக்கும்? மேக்னிடியூட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஏ வெக்டார்ன்றது வெக்டார் காம்பனண்ட், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்ன்றது ஒன்லி மேக்னிடியூட். அது சிம்பிளாக வெக்டார் இல்லாமல் எழுதிங்கன்னா ஏ அப்படின்னு மட்டும் சொல்லலாம். புரியுதா? இப்போ அதே மாதிரி ஓஏ வெக்டார் அப்படின்னா அப்படி மேக்னிடியூட் கண்டுபிடிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார். அப்படி மீனிங் எதுக்கு ஈக்குவல்? ஓ ஏவுக்கு ஈக்குவல். சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரியுதா? இப்படி தான் மேக்னிடியூட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதோடைய ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் சொல்லணும் மேக்னிடியூடு. அதுக்கப்புறம் இன்னொரு வெக்டார் ரொட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா என்ன? யூனிட் வெக்டார்னா இப்போ என்னுடைய ஒரு வெக்டார் காம்பனண்ட் மேலே நான் என்ன போடுறேன்? கேப் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் போடுறேன். தெரியுதா? ஏ கேப். இப்போது இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? பி கேப். ஸோ
A cap B cap also what வெக்டார் குவான்டிட்டி. எப்படி A வெக்டார் B வெக்டார் வெக்டார் சொல்கிறோமோ அதே மாதிரி A cap B cap என்னது வெக்டார் தான். பட் என்ன டிஃபரன்ஸ், ஏன் நம்ம யூனிட் வெக்டார் சொல்கிறோன்னா அதனுடைய மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ எப்பவுமே என்னதான் இருக்கும், 1 தான் இருக்கும். மேலே இந்த மாதிரி கேப் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் கால்டு யூனிட் வெக்டார். த மேக்னிடியூட் ஆஃப் தட் வெக்டார் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. சொல்கிறது புரியுதா? அதாவது அதோட மீனிங் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் A cap ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் யூனிட் வெக்டார். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் B cap அதனோட வேல்யூ என்னது, எதுக்கு ஈக்குவல், 1க்கு ஈக்குவல். சொல்கிறது புரியுதா? ஆனால் இந்த வெக்டாருக்கு எந்த வேல்யூ வேணாலும் இருந்திருக்கலாம். A வெக்டார் B வெக்டார் நீங்கள் மேக்னிடியூட் எடுக்கும்போது எனி நியூமெரிக்கல் வேல்யூ கிடச்சிருக்கலாம். 1ன்றது அவசியம் இல்லை, மேபி இருக்கலாம். புரியுதா? பட் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்கன்னா ஷோராக அது என்ன தான் இருக்கும், கண்டிப்பாக அதனுடைய வேல்யூ மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா 1க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இட் ஆல்சோ வாட் வெக்டார் குவான்டிட்டி. சொல்கிறது புரியுதா? A வெக்டார்ன்றது வெக்டார் தான், A கேப்ன்றது வெக்டார் தான். இதில் கன்ஃபார்மாக மாடுலஸ் ஆஃப் A1 சொல்ல முடியும். தட் இஸ் எ டிஃபரன்ஸ். அதான் யூனிட் வெக்டாருடைய மீனிங். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? ரைட். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பொசிஷன் வெக்டார். வெக்டாரை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா பொசிஷன் வெக்டார்னால் என்னன்றது ஃபஸ்ட்டு புரியணும். பொசிஷன் வெக்டார். சி, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு 2 டைமென்ஷனல் பிளேனில் எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பொசிஷன் எங்கே இருக்குதுன்றதை எப்படி சொல்கிறது, நமக்கு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும் இல்லையா, அதுதான் என்னது ஆரிஜின். பொசிஷன் வெக்டார்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம எதை பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோமோ ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுறோமோ டசன்ட் மேட்டர். ஃப்ரம் த ஆரிஜின் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ தட் இஸ் கால்டு வாட் பொசிஷன் வெக்டார். சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? இப்போது உங்களுக்கு நான் ஈஸியாக புரியுறதுக்கு ஃபஸ்ட் கிராஃப் எடுத்துக்குவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், கரெக்டா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னது ஒய் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆரிஜின். ஸோ ஆரிஜின் நம்ம என்னன்னு சொல்லுவோம் 0,0. கரெக்ட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். அது என்னன்னு கொடுக்குறேன் ஏ. ஓகேவா? இது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் கமா ஒய் ஆக்சிஸில் ஒய் பாயிண்ட், கரெக்டா? இல்லைனா x1 y1 வாட் எவர் இட் இஸ். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து சம் பாயிண்ட், ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட், கரெக்டா? அந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ் கமா ஒய். இதெல்லாம் நார்மலாக கிராஃபில் சொல்கிறது அதான் பாயிண்ட்டு பி. இப்போ ஆரிஜின்லேருந்து அது எவ்வளோ தூரம் இருக்குதோ அதான் என்னது பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் ஏ. சொல்கிறது புரியுதா? ஸோ அதை எப்படி சொல்லணும்னா லைக் திஸ். ஆரிஜின்லேருந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆரோ டைரக்ஷன் தெரியுதா, ஆரிஜின்லேருந்து பாயிண்ட் ஏவை கனெக்ட் பண்ணணும். OA. இதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா OA வெக்டார். ஸோ OA வெக்டார்ன்றது என்னது பொசிஷன் வெக்டார். ஆரிஜின்லேருந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஓவில் ரெப்ரசன்ட் பண்ணி சொன்னீங்கனாலே அது என்னன்னு தான் அர்த்தம், பொசிஷன் வெக்டார் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இன்னொரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்க, இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட், ஓகேவா? இது வந்து x2, y2ன்னு எடுத்துப்போம். இதை x1 y1 வச்சுக்கலாம். புரியுதா? கிளியர்? ரைட். இப்போது ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், இது பின்னு கொடுத்துக்கலாம். பாயிண்ட்டு பி. ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் பி எவ்வளோ தூரம் இருக்குது, அதான் அதனுடைய பொசிஷன் வெக்டார். இதான் என்னது OB வெக்டார். சொல்கிறது புரியுதா? OA வெக்டார்னா ஆரிஜின்லேருந்து பாயிண்ட் ஏ எவ்வளோ தூரத்தில் இருக்குது வித் டைரக்ஷன் ஓவிலேருந்து போடணும். அதே மாதிரி பாயிண்ட் பி ஆரிஜின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஆரிஜின் தான் டைரக்ஷன் ஆரோ போடணும், OB வெக்டார். இதுதான் என்னது பொசிஷன் வெக்டார். சொல்கிறது புரியுதா? பொசிஷன் வெக்டார் இனிமேல் உங்கள் மைண்டில் வர வேண்டியது என்னது, எனி பாயிண்ட் ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்கிறது தான் என்னது வித் வெக்டார் டைரக்ஷனோட, அதான் என்னது பொசிஷன் வெக்டார். சொல்கிறது பாயிண்ட் புரிஞ்சுதா? இப்போது ஹவு டு கால்குலேட் AB வெக்டார். ஏவுக்கும் பிக்கும் பிட்வீனில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதான் என்னது AB வெக்டார். AB வெக்டார். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? OA OB நான் சொல்லிட்டேன். ஏவுக்கும் பிக்கும் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது? OA OB தெரிஞ்சா
சொல்கிறது புரியுது. ஆரிஜின் ஏவும் பி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஏவுக்கும் பிக்கும் பிட்வீன் டிஸ்டன்ஸை ஹவு டு கால்குலேட் இந்த வெக்டார் யூஸ் பண்ணி அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இந்த ஆரோ எப்படி போகுதுன்னு பாருங்களேன். ஓ டு ஏவா, ஆரோட டைரக்ஷன் இப்படி போகுதா? சி ஹியர் ஓ டு ஏ. அதுக்கப்புறம் என்ன வருது பாருங்கள், ஏ டு பி. ஸோ ஏ டு பி வரைக்கும் ஆரோட டைரக்ஷன் ஆப்போசிட்டில் எங்கேயுமே கிடையாது. கரெக்டாக? ஓ டு ஏ, அப்புறம் டேர்ன் ஆகுது ஏ டு பி. ஆனால் ஓவிலிருந்து பிக்கு ஆரோ வந்து இப்படி போகுது. ரைட்? இப்படி வந்திருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் என்ன இருக்கும்? சேமாக இருக்கும். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு என்ன ஆகிடும்? 0. கரெக்டாக ஆரோ ஒருவேளை இப்படி வந்திருந்தா B1 வந்திருக்கும். OA AB BO ஸ்டார்டிங் எண்டிங் எனக்கு அதே பாயிண்ட் வந்திருக்கும். ஆன்சர் என்னது 0 ஆயிருக்கும். ஆனால் இது ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அது நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் சைனை போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போடணும். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டிங்கன்னா அது 0 ஆகிடும். இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஓ ஏ வெக்டார் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். ஓஏ வெக்டார் ஸ்டில் டைரக்ஷன் என்ன அது சேஞ்ச் ஆகிட்டு ஏபி இந்த பக்கம் போகுது. கரெக்டா? ஸோ இது எப்படி எழுதணும்? ப்ளஸ் ஏபி வெக்டார். சொல்கிறது புரியுதா பாருங்கள். ஓஏ ஏபி. ஆனால் பிஓனா திரும்ப அதே பாயிண்ட் கொண்டு வரணும். பிஓ வரலான்னு பார்த்தா ஆரோ வந்து இப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அதை மைனஸ் ஓபி வெக்டார். அப்போ தான் என்ன ஆகும்? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகும். ஒருவேளை ஆரோ இப்படி இருந்தால் டேரெக்டாக நான் B1 போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருப்பேன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. சொல்கிறது புரியுதா? இப்போ பாருங்கள், ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார். ஆனால் BO வரும்போது ஆரோ இப்படி போகுது. நான் சூஸ் பண்ணுறது என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கொண்டு வரேன். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஆரோ மைனஸ் ஓபி வெக்டார். சொல்ல பாயிண்ட் புரிஞ்சுதா? இப்போ ஏபி வெக்டாரை கால்குலேட் பண்ணுங்கள். வாட் இஸ் ஏபி வெக்டார்? ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஓபி இங்கே போனால் ப்ளஸ் ஓபி வெக்டார். ப்ளஸ் ஓ எங்கே ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகிடும்? மைனஸ் ஓஏ வெக்டார். புரிஞ்சுதா? இதுதான் என்னது? ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுதான் இனிமேல் ஜெனரல் ஃபார்முலா. இப்போ பிசி வெக்டார் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சா போதும்? இப்போது உங்களுக்கு பிசி வெக்டார் கொஷினாக இருக்குது. சப்போஸ் சி வெக்டார் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் போதும்? ஆரிஜிலிருந்து சி எவ்வளோ தூரம் இருக்குது, ஆரிஜிலிருந்து பி எவ்வளோ தெரிஞ்சிடணும். அதாவது ஓசி ஓபி தெரிஞ்சால் இப்போ இந்த ஃபார்மேட்லேருந்து நீங்கள் பிசி கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்? ஓசி வெக்டார் ஃபஸ்ட்டு சி ஓசி மைனஸ் ஓபி வெக்டார். புரியுதா? இவ்வளோ தான் பேட்டர்ன். அவங்க 2 பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டு பிசி கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். சப்போஸ் பிஏ வெக்டார்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஏபி இல்லாமல் பிஏ வெக்டார் கேட்குறாங்க. ஏபி வேறு பிஏ வேறு, மேக்னிடியூட் சேமாக இருக்கும் ஏபி பிஏ இருக்கும்போது. ஆனால் எது மாறும்? டைரக்ஷன் மாறும். ஏ டு பின்றது வேறு, பி டு ஏ ஆப்போசிட்டு. அப்போ பி டு ஏ வெக்டார் எழுதும்போது ஃபஸ்ட் எதை எழுதணும்? ஓஏ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். ஸோ ஓஏபி இந்த ரெண்டு பொசிஷன் தெரிஞ்சால் நீங்கள் பிஏ கண்டுபிடிச்சலாம், ஏபி கண்டுபிடிச்சலாம். ஏபியாக இருந்தால் ஓபி மைனஸ் ஓஏ, பிஏவாக இருந்தால் ஓஏ மைனஸ் ஓபி. சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி பிசியாக இருந்தால் ஓசி மைனஸ் ஓபி. இப்படி தான் ஆக்சுவலாக பொசிஷன் வெக்டாரை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்டுக்குள்ளே அந்த வெக்டார்ஸை கால்குலேட் பண்ணுறது. சொல்கிறது புரியுதா? இப்போ நம்ம அடுத்தது எப்படி வெக்டாரில் ரெப்ரசென்ட் பண்ணுறது பொசிஷன் வெக்டார், அடுத்து நம்ம அதான் பார்க்க போகிறோம். இது கிராஃப்லேருந்து நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லிடுறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின். கரெக்டாக? 0,0. இப்போ எக்ஸ் ஆக்சிஸை நம்ம இனிமேல் எப்படி சொல்ல போகிறோம்? வெக்டாரில் சொல்லும் போது ஜென்ரலாக நம்ம கிராஃப் போடும்போது எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 ப்ளஸ் சைடில் மைனஸ் சைடில் -1 -2 -3 இப்படி போடுவோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் +1 +2 +3 பாதி நெகட்டிவ் எக்ஸில் -1 -2 -3 போடுவோம். வெக்டாரில் சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இதை 1i கேப் அப்படின்னு சொல்லணும். ஒரு பாயிண்ட்டையும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸாக இருந்தால் +i கேப்னு சொல்லணும், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்ஸாக இருந்தால் -i கேப்னு சொல்லணும். இவ்வளோ தான் நமக்கு ரெப்ரசன்டேஷன் இதில் வெக்டாரில். இதை என்ன சொல்லணும்? யூனிட் 2 i கேப் ரெப்ரசன்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் +i கேப் ரெப்ரசன்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். 3i கேப் ப்ளஸ் 4i கேப், அதே மாதிரி 5i கேப் 6i கேப் இப்படி போகும். இதில் எப்படி போடுவீங்க? -1i கேப் -2i கேப் -3i கேப். சொல்கிறது புரியுதா? இதுதான் நெகட்டிவ் ஆக்சிஸில் போடும்போது. இதில் எப்படி போடுவீங்க? இங்கே
y ஆக்சிஸில் போடும்போது j கேப்னு சொல்லணும். z ஆக்சிஸ் வந்தால் k கேப், i கேப், j கேப், k கேப். i ரெப்ரசன்ஸ் இப்போ 2i கேப்னா 2 யூனிட்டு x ஆக்சிஸில் பாசிட்டிவ் x ஆக்சிஸ்னு அர்த்தம். மைனஸ் 3i கேப்னா நெகட்டிவ் x ஆக்சிஸில் 3 யூனிட்னு அர்த்தம். -3 டிஸ்டன்ஸ். புரியுதா உங்களுக்கு? இதுதான் எப்படி வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது சொல்ல போகிறது. அதே மாதிரி y ஆக்சிஸ் வரும்போது j கேப், 1j கேப், 2j கேப், 3j கேப், 4j கேப் லைக் தட். இங்கே என்ன வரும்? -1j கேப், -2j கேப், -3j கேப். சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? இப்படி தான் வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ இது x ஆக்சிஸ், y ஆக்சிஸ். கரெக்டாக? இது x டேஷ், y டேஷ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சி இப்போ நான் ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறேன். சப்போஸ் இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துப்போம். x ஆக்சிஸ்லேருந்து இது 3, கரெக்டாக? y ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் 2, 3,2 ஒரு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். சொல்கிறது புரியுதா? அப்போது பொசிஷன் வெக்டார் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆரிஜின்லேருந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் டிஸ்டன்ஸு. கரெக்ட்? ஓ ஏ. அப்போ பொசிஷன் வெக்டார் எப்படி எழுதுவோம்? ஓஏ வெக்டார். ஸோ நார்மலாக நம்ம கிராஃபில் போடும்போது 3,2ன்ற பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்ஸில் 3 யூனிட், ஒய் ஆக்ஸில் 2 யூனிட்னு அர்த்தம் அந்த பாயிண்ட்டு. இதை வெக்டாரில் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஓ ஏ வெக்டார் அப்படின்றத வெக்டாரில் எழுதும்போது 3i கேப் அப்படின்னு எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? 3i கேப் ப்ளஸ் 2j கேப். நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் போட்டுக்கணும். இதான் என்னது? பொசிஷன் வெக்டாரை வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது ஓஏ வெக்டார் எப்படி தான் எழுதணும்? இந்த கேஸுக்கு 3,2ன்ற பாயிண்ட்டை வெக்டாரில் எக்ஸ்பிரஷனில் எழுதும்போது 2i கேப் ப்ளஸ் 3i கேப் ப்ளஸ் 2j கேப் இந்த பாயிண்ட்டுக்கு. சப்போஸ் இப்படி ஒரு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுக்கிறீங்க. இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துப்போம். இதை வந்து -3,2 இந்த பாயிண்ட்டு பின்னு எடுத்துப்போம். பாயிண்ட் பி வந்து -3,2 அப்படின்னா ஸோ ஆரிஜின்லேருந்து லைக் திஸ். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஓ பி வெக்டாரா? ஆரிஜின்லேருந்து அது என்னன்னு சொல்லலாம்? ஓபி வெக்டார். இதை -3,2 அப்படின்னா வெக்டாரில் எப்படி எழுதுவீங்க? ரெப்ரசன்டேஷனில் இது கிராஃபில் எப்படி போட்டிருக்கு? -3i கேப். சொல்கிறது புரியுதா? -3,2னா எப்படி எழுதணும்? -3i கேப் ப்ளஸ் 2 ஒய் ஆக்சிஸில் 2, அதனால் ப்ளஸ் 2j கேப். இதுவே ரெண்டுமே மைனஸாக இருந்தால் அப்போ -3,-4ன்னு இருந்தால் -3i கேப் -4j கேப் அப்படின்னு எழுதிருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்படி தான் பொசிஷன் வெக்டார் வெக்டாரில் எழுதும்போது எழுதணும். கிராஃபில் பிளாட் பண்ணும்போது லைக் இந்த மாதிரி நார்மலாக பிளாட் பண்ணுவோம். ஸோ வெக்டாரில் எழுதும்போது இப்படி கரெக்டாக எழுதணும். i கேப் j கேப் போட்டிங்கன்னா தான் அது என்னது? வெக்டார்னு அர்த்தம். புரியுதா? அது எந்த டைமென்ஷனில் இருக்குது, அப்புறம் எக்ஸ் ஆக்ஸில் எவ்வளோ யூனிட், ஒய் ஆக்ஸில் எவ்வளோ யூனிட், அது பாசிட்டிவாக நெகட்டிவானதை கரெக்டாக சொல்ல முடியும். சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். இப்போது 2 வெக்டார்ஸை எப்படி ஆட் பண்ணுறது? அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ். addition of 2 vectors. ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு நேம். அதை வந்து 2i கேப் ப்ளஸ் 3j கேப்னு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். பி வெக்டார் ஈக்குவல் டு 5i கேப் ப்ளஸ் 4j கேப் அப்படின்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன். சி z ஆக்சிஸ் வந்தால் k கேப் உள்ள இன்வால்வ் ஆகும். ஸோ அது புரியுதா? நம்ம 2 டைமென்ஷன் மட்டும் பார்க்கறதுனால ij மட்டும் போடுறேன். z ஆக்சிஸ் வந்தால் அதை k கேப்னு சொல்லணும். பாசிட்டிவ் z ஆக்சிஸில் ப்ளஸ் அந்த 1k கேப், 2k கேப், 3k கேப் அப்படின்னு சொல்லணும். நெகட்டிவ் z ஆக்சிஸ் வரும்போது -1k கேப், -2k கேப், -3k கேப் லைக் தட். புரியுதா? ரைட். இப்போது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 2i கேப் ப்ளஸ் 3j கேப். இதான் என்னது? ஏ வெக்டார். கரெக்டாக? பி வெக்டார் என்னது? 5i கேப் ப்ளஸ் 4j கேப். ஸோ வெக்டார்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது i கேப் கூட ஆட் பண்ணணும், j கேப் கூட ஆட் பண்ணணும், k கேப் கூட ஆட் பண்ணணும். ஈவன் சப்ராக்ஷன் கேஸும் அப்படி தான் இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் தான் ஆட் சப்ராக்டாக பண்ண போகிறோம்.
சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். 2i cap plus 5 என்ன வரும்? 2i cap plus 5 என்னது? 5 plus 2 7, 7i cap. 4 plus 3 என்னது? 7j cap. இதான் என்னது? 7i cap plus 7j cap என்னது? இந்த கேஸுக்கு a வெக்டார் plus b வெக்டாரை ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போது இதனுடைய மேக்னிட்யூடை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, அதனுடைய மேக்னிட்யூடை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே கேப்பு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கேப் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அதனுடைய மேக்னிட்யூட் கிடைச்சிரும். எப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், மாடுலஸ் போட்டால் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒன்லி மேக்னிட்யூட். அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஐ கேப் கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்னது 7ஆ, அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிடணும். ப்ளஸ் ஜே கேப் கோஎஃபிஷியன்ட் அதுவும் 7 ஹோல் ஸ்கொயரா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 7 ஸ்கொயர் 49 ப்ளஸ் வாட் 49. சொல்லுது புரியுதா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 49 ப்ளஸ் 49 என்ன வரும்? 2 times of 49 வருமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? 49 எப்படி எழுதலாம்? 2 times of 49 எழுதலாம். கரெக்ட் தானே? அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ண 49 ரூட் எடுத்தால் 7, 2 ரூட் எடுக்க முடியாது. ஆன்சர் இஸ் வாட்? 7 root 2. இதான் என்னது? இந்த வெக்டார்ஸுடைய இந்த ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய மேக்னிட்யூடு, ஒன்லி த நியூமரிக்கல் வேல்யூ. சப்போஸ் உங்களுக்கு இப்போ ஏ வெக்டாரோட மேக்னிட்யூட் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ரூட் ஆஃப் என்ன பண்ணணும், ஐ கேப் கோஎஃபிஷியன்ட்டை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் ஜே கேப் கோஎஃபிஷியன்ட் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். கே கேப் இருந்தால் அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தால் அதான் அதனுடைய மேக்னிட்யூட். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க, ஐ கேப் கோஎஃபிஷியன்ட் 2ஆ, ஸோ 2 ஸ்கொயர். ஜே கேப் கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னது 3 ஸ்கொயர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9. ஆன்சர் என்ன வரும்? ரூட் 13. அதே மாதிரி இதில் ரூட் எடுங்க, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் என்ன வரும்? புரியுதா? ஐ கேப் இங்கே என்னது 5 கோஎஃபிஷியன்ட், ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 25 ப்ளஸ் 16. கரெக்டா? ஸோ இது ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் 41 வருமா? கரெக்டு தானே? ஸோ இதுதான் என்னது? அதனுடைய மேக்னிட்யூட். ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த ஒரு வெக்டாருக்கு நீங்கள் மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கனாலும் ரூட் போட்டு அதனுடைய ஐ கேப் ஜே கேப் கே கேப் எல்லாத்தினுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஹோல் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேக்னிட்யூட் ஆஃப் தட் பர்டிகுலர் வெக்டார் கிடச்சிரும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரைட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சப்ராக்ஷன். ஸோ ஏ வெக்டார் இந்த கேஸுக்கே எடுத்துப்போம், இதே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு 2i cap ப்ளஸ் 3j கேப்பா. ஸோ இப்போ ஏ கேப் ஈக்குவல் டு 3i cap ப்ளஸ் 2j cap. ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டு சம் 5i cap ப்ளஸ் 4j cap. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், புரியுதா? ஸோ என்ன பண்ணுறேன், சப்ராக்ஷன் பண்ணுறேன். முன்னாடி அடிஷன் பண்ண இல்லையா, இப்போ சப்ராக்ஷன். எப்படி சப்ராக்ஷன் பண்ணுறது? ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஸோ ஏ வெக்டார் எப்படி எழுதலாம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3i cap ப்ளஸ் 2j cap, அதான் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். கரெக்டா? மைனஸ் பி, மைனஸ் சைன் வந்து இந்த ஃபார்முலாவில் வர்றது. பி என்ன கொடுத்துருக்கீங்க 5i cap ப்ளஸ் 4j cap. கரெக்டா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா 3i cap ப்ளஸ் 2j cap, இந்த மைனஸ் சைன் இது எல்லாத்துக்கும் காமன், இன்சைடில் மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் இது மைனஸாக இருந்தால் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். புரியுதா? மைனஸ் இன்சைடில் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 5i cap ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4j cap. சப்போஸ் ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். புரியுதா? நான் ஒரு எக்ஸாம்பிள் ரேண்டமாக எடுத்துருக்கிறேன். நமக்கு என்ன காம்பனண்ட் கொடுக்குறாங்களோ, என்ன எக்ஸ்பிரஷனில் என்ன சைனோட கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங்காக ப்ளஸ் மைனஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் ஐ கேப் கூட தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும், ஜே கேப் கூட தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும், கே கேப் கூட தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 3i cap மைனஸ் 5i cap என்ன வரும்? மைனஸ் 2i cap. 2j cap மைனஸ் 4j cap என்ன வரும்? மைனஸ் 2j cap. தெரியுதா? 3 மைனஸ் 5, 3லேருந்து மைனஸ் 5 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? மைனஸ் 2 கிடைக்கும். 2 மைனஸ் 4 என்னது? மைனஸ் 2. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? மைனஸ் 2i cap மைனஸ் 2j cap. புரியுதா? இதான் என்னது? ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். இதோட மேக்னிட்யூட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏ வெக்டார் மைனஸ்
b vector equal to root of -2 whole square j cap coefficient என்னது -2 whole square. அப்போ whole square பண்ண என்ன ஆகிடும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் இல்லையா ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் 4 -2 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிடும் 4. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் இதை 2 டைம்ஸ் ஆஃப் 4 எழுதலாமா கரெக்ட். ஸோ 4 ரூட் எடுத்தால் 2 ஆன்சர் இஸ் 2 root 2. டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது மாதிரி எந்த கேஸ் கொடுத்தாலும் சரி அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது நீங்கள் சப்ராக்ஷன் வந்து மைனஸ் அந்த எந்த காம்பனண்ட் நெக்ஸ்ட் வருதோ அது கூட எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடணும் இன்சைடில். அதுக்கப்புறம் ஐ கேப்பையும் ஜே கேப் 𝐾𝐶 அதனுடைய கரஸ்பாண்டிங் காம்பனண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வேல்யூ கிடைக்கும். அதோட மேக்னிட்யூட் வேணும்னா மாடலஸ் எடுக்கணும், வெக்டார் வேணும்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்காக ஒரு வெக்டார் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறது. பொசிஷன் வெக்டார்னா என்ன முன்னாடி சொல்லிட்டேன், அது ரொம்ப முக்கியம். பொசிஷன் வெக்டார் வச்சுக்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் வெக்டாரையும் கால்குலேட் பண்ண முடியும். கொஷினில் வந்து த பொசிஷன் ஆஃப் ஒன் வெக்டார் இந்த இடத்துல இருக்குது, ஏ வெக்டார் பி வெக்டார் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் கேட்குறாங்கன்னா நமக்கு ஓஏ ஓபி தெரியும், அப்போ தான் ஏபிசியாக கால்குலேட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ வெக்டார் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அது இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு மட்டும் கிடையாது, இட்ஸ் எ பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒன் ஆஃப் த மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் இது. பட் நமக்கு இந்த சிலபஸில் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு முன்னாடி இந்த ஹெட்டிங் தான் நமக்கு இருக்கும், வெக்டார்ஸோட இன்ட்ரடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். பட் என்டையர் ஃபிசிக்ஸுக்கும் அது காமன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வெக்டார் இல்லாமல் நமக்கு எந்த சாப்டருமே இருந்திருக்காது. ஈவன் நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கும்போதும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் ஃபோர்ஸ் இதெல்லாமே இதில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், வெக்டாரில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் நம்ம வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி மல்டிபிள் சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணும்போதும் நம்ம வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. அதே மாதிரி ஃபோர்ஸ் மல்டிபிள் சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேலே நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணும்போது அங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் வெக்டார். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சொல்கிற அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லா சாப்டருமே நமக்கு வெக்டார் இன்வால்வ் ஆகும். ஸோ வெக்டார் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, அதனால் கம்ப்ளீட்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கான்செப்டை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் இப்போ கொடுப்போம் உங்களுக்கு. அதையும் நீங்கள் சிலதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப நிறைய ஃபார்முலாஸ் இருக்காது, பேசிக் ஃபார்முலாஸ் தான். அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுன்றது நம்ம சால்வ் பண்ண உங்களுக்கு கிளியராக அது புரியும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து parallelogram law of addition. Parallelogram law of addition. ஓகேவா? இந்த parallelogram law of addition வந்து நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 வெக்டர்ஸ் உங்களுக்கு ஒரு சம் பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து டிவியேட் ட்ராவல் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து சம் ஆங்கிள்ஸில் ஏ வெக்டார் இப்படி பி வெக்டார் இந்த மாதிரி போகுது அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதனுடைய ஃபைனல் டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த லா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு ரிசல்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா அந்த எந்த ஐடியாவை யூஸ் பண்ண போகிறோம், parallelogram law of addition அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த லா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படின்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ என்னென்னா இது வந்து ஒரு வெக்டார், இதை நம்ம ஏ வெக்டார் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த வெக்டாருக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன், ஏ வெக்டார். இந்த வெக்டார் வந்து என்னென்னு சொல்கிறேன், பி வெக்டார். இந்த 2 வெக்டார்ஸுக்கு பிட்வீனில் தீட்டா அப்படின்னு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ். இதை கொடுத்துட்டு ஸோ ஏ வெக்டார் இப்படி போகுது, பி வெக்டார் இப்படி போகுதுன்னா அதனுடைய ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும், அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, டோட்டல் வெக்டார் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதோட மேக்னிட்யூட் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ அதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த லா தான் parallelogram law of addition. இதை எப்படி ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேஸ் வந்ததுக்கப்புறம் parallelogram ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும். அதாவது இந்த சைடுக்கு பேரலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். கரெக்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், parallelogram ஷேப் கிடைக்கும். அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இது வந்து பேரலாக பி வெக்டாருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேவா? கரெக்டாக இருக்கா? ரைட். ஓகே, ஸோ இதை வந்து
கொஞ்சம் கிராஸாக இருக்குது. பட் ஸோ இது வந்து பேரலோகிராம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஈக்குவல், ஏ வெக்டார் அண்ட் ஏ வெக்டார். இதுவும் பி வெக்டார், இதுவும் என்னது பி வெக்டார். இப்போ இது என்னது பேரலோகிராம். பேரலோகிராம்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் வாட் பேரலோகிராம். ஸோ இதை மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேருந்து டயகனல் லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைன் தான் என்னது ரிசல்டன்ட் வெக்டார். தட் இஸ் கால்டு ரிசல்டன்ட். இதுதான் என்னது ரிசல்டன்ட் வெக்டார், ஆர் வெக்டார். அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஆர் வெக்டார் தான் என்னது ரிசல்டன்ட் வெக்டார். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இது இருக்கு இல்லையா, ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இந்த டூ வெக்டார்ஸ் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவல், ஆர் வெக்டாருக்கு ஈக்குவல். தட் இஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஆர் வெக்டார் இஸ் கால்டு ரிசல்டன்ட் வெக்டார். சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிள் நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து ஆல்ஃபா. ஓகேவா? இந்த ஆல்ஃபான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார். அதாவது ஏ வெக்டாருக்கு ரிசல்டன்ட் வெக்டார் என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதோ அதான் என்னது ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன். தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ். ரெண்டு ஆங்கிள் இங்கே நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஒன்று தீட்டா, இன்னொன்று ஆல்ஃபா. தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் தட் டூ வெக்டர்ஸ், ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். எனக்கு நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஆல்ஃபா பீட்டா கூட கொடுத்துக்கலாம். வாட் எவர் த ரெப்ரசன்டேஷன், அது நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். ஸோ இங்கே தீட்டா, இது நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். தீட்டானா என்னன்னு சொல்லிட்டேன், ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள். ஆல்ஃபான்னு என்னன்னு சொல்லியிருக்கிறேன், ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள். ரிசல்ட் வெக்டார் எவ்வளோ டைரக்ஷன் ட்ராவல் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார். தட் இஸ் கால்டு ஆல்ஃபா. ஸோ ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு ஆங்கிளையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஸ்டினில் நமக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது தீட்டா அப்படின்னு அர்த்தம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். புரியுதா? ரைட். இப்போது இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய ரெப்ரசன்டேஷன். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா அதனுடைய மேக்னிடியூடு, இந்த ரிசல்ட் வெக்டாருடைய மேக்னிடியூடை எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்ட் வெக்டார். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்ட் வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம், மேக்னிடியூட்னு சொல்லியிருந்தேன், மாடுலஸ் போடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்னு சொல்லலாம். அதர்வைஸ் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos θ. இதுதான் என்னது அதனுடைய ஃபார்முலா. இதுதான் நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. டூ வெக்டார்ஸோடைய அடிஷனில் இருந்துச்சுன்னா ஓகேவா. இதுதான் என்னது மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ ஏ வெக்டாரோட மேக்னிடியூட ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் பி வெக்டார் மேக்னிடியூட் ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இன்டு வாட் காஸ் தீட்டா. இங்கே தீட்டானா என்ன மீனிங் சொல்லியிருந்தேன், வாட் இஸ் தீட்டா, இங்கே தீட்டானா என்ன மீனிங், ஆங்கிள் பிட்வீன் த two vectors, angle between the two vectors. புரியுதா? தீட்டானா என்னன்னு சொல்லிட்டு angle between the two vectors. கிளியர்? இப்போ இதில் நான் கேசஸ் எடுக்க போகிறேன். தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் ரிசல்ட் வெக்டார் எப்படி இருக்கும், தீட்டா 180 இருந்தால் எப்படி இருக்கும், தீட்டா 90 இருந்தால் எப்படி இருக்கும். இது 3 பிரைமரி பேசிக் கேசஸ். ஸோ அடிக்கடி நம்ம இது எடுப்போம், நமக்கு தேவைப்படும். இது கேஸ் 1. கேஸ் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரல் டு ஈச் அதராக இருந்தால் என்ன நடக்கும், ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பேரல் டு ஈச் அதர்னா எப்படி இருக்கும், லைக் இப்படி எடுத்துப்போம். இது ஏ வெக்டார்னு வச்சுப்போம், இது வந்து பி வெக்டார். ஓகே, சரி, இது வந்து ஏ வெக்டார், இது வந்து பி வெக்டார். இந்த 2 வெக்டாரும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்படியே என்ன மீனிங், தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரின்னு அர்த்தம். தீட்டா 0 டிகிரினா எப்போ வரும், ஏ வெக்டார் பேரலல் டு பி வெக்டார். இந்த சிம்பிளோட மீனிங் என்ன, பேரலல். ரெண்டு ஆரோ ஒரே டைரக்ஷனில் போட்டால் பேரல்ன்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிற ரெப்ரசன்டேஷன். ஸோ ஏ வெக்டார்
parallel to the b vector இருந்தா, 2 vectors are parallel to each other இருந்தா theta equal to 0 degree. அப்படின்னா என்ன மீனிங்? இதுதான் அதனுடைய parallel மீனிங். அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் இந்த கேஸுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். r equal to root of a square plus b square plus 2ab cos theta. கரெக்ட் தானே? இப்போ தீட்டாக்கு நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது ஃபார்முலா. வாட் எவர் த ஆங்கிள்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஈஸி ஆன்சர் கிடச்சிடும். 2ab cos theta replaced by 0 degree. What is cos 0? Cos 0 வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? cos 0 degree equal to 1. ஸோ ஆல்ரெடி இது நமக்கு தெரியும். ஸோ cos 0 வேல்யூ வந்து 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது என்ன ஆகும்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் cos 0 1 ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எது மட்டும் தான் கிடைக்கும் நமக்கு இங்கே? இதனோட வேல்யூ 1. 1 into 2ab 2abன்னு கிடைக்குமா? கரெக்ட். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா என்ன அர்த்தம்? r equal to root of a plus b whole square. a plus b whole square root எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? a plus b ன்னு கிடைக்கும். கரெக்டா? r equal to a plus b. சொல்றது புரியுதா? அப்போ 2 vectors are parallel to each other இருந்தால் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு a வெக்டரோட மேக்னிடியூட் b வெக்டர் மேக்னிடியூட் டைரக்டாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ தீட்டா 0 டிகிரின்னு சொல்லிட்டாலும் இல்லை போத் ஆர் parallel to each other அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா. சொல்கிறது புரியுதா? ரைட். செகண்ட் கேஸு கேஸ் 2. இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்டி பேரலல். 2 வெக்டார்ஸ் வந்து ஆன்டி பேரலல் டு ஈச் அதராக இருந்தால் என்ன நடக்கும்? சப்போஸ் ஒரு வெக்டார் இப்படி இருக்குது, இன்னொரு வெக்டார் எடுக்கிறேன், அது வந்து லைக் திஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 2 வெக்டார்ஸ் இப்படி போகுது. ஸோ இது a வெக்டார், திஸ் இஸ் b வெக்டார். இப்போ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ்? theta equal to 180 degree. சொல்கிறது புரியுதா? இதான் என்னது? ஆன்டி பேரலல். ஸோ ஆன்டி பேரலல் நம்ம ஈஸியாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேஸில் a வெக்டார் ஆன்டி பேரலல் ஆப்போசிட்டில் ஆரோ போட்டிங்கன்னா ஒன்று இப்படி போகுது, இன்னொன்று ஆப்போசிட்டில் வருது. தட் இஸ் வாட்? ஆன்டி பேரலல். a வெக்டார் அண்ட் b வெக்டார் போத் ஆர் ஆன்டி பேரலல் டு ஈச் அதராக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு வாட்? 180 டிகிரி. சொல்கிறது புரியுதா? ஓகே ரைட். ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. வாட் இஸ் ஆர்? ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா இல்லையா? தீட்டாவுக்கு பதிலாக என்ன வரும்? ஆங்கிள் 180 டிகிரி. வாட் இஸ் காஸ் 180? ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? வாட் இஸ் காஸ் 180 டிகிரி? ஆல்ரெடி நம்ம ட்ரிக்னாமெட்ரி அந்த பேசிக் மேக்ஸ் நடத்தமா சொல்லியிருக்கிறேன். காஸ் 180 டிகிரியோட வேல்யூ -1. ஸோ காஸ் 180 நமக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி ஆகும் இந்த ஈக்குவேஷன்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் 180 -1. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு இங்கே என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். கரெக்டாக? நான் டேரெக்டாக மைனஸ் போட்டுடுறேன். -2ab. சொல்கிறது புரியுதா? காஸ் 180 டிகிரி வேல்யூ -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரிமைனிங் 2ab இருக்கும். இப்போ இது எந்த ஃபார்முலில் இருக்குது? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எப்படி வரலாம்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ இது ரூட் எடுத்தால் என்ன வரும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ ரூட் ஆஃப் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ 2 வெக்டார்ஸ் ஆர் ஆன்டி பேரலல் டு ஈச் அதர். இல்லை தீட்டா 180 டிகிரின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் ஏ வெக்டாரோட மேக்னிடியூடும் பி வெக்டர் மேக்னிடியூட் தெரிஞ்சால் ஏ மைனஸ் பி டேட்டா சப்ராக்ட் பண்ண என்ன கிடச்சிடும்? ரிசல்டன்ட் வெக்டர் அப்படியே கிடச்சிடும். சொல்கிறது புரியுதா? இவ்வளோ தான் இந்த கேஸுக்கு தேவையான எக்ஸ்பிரஷன். தேர்ட் கேஸ், இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேஸ் இது. கேஸ் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா
2 vectors perpendicular each other இருந்தா so இப்போ வந்து like this இது ஒரு வெக்டார் இது வந்து இன்னொரு வெக்டார் கரெக்ட்டா இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க இதுக்கு ரெண்டுத்துக்கும் பிட்வீன்ல இது a வெக்டார்னு எடுத்துக்கறோம் இது b வெக்டார் the angle between the two vectors theta equal to 90 degree right angle between the two vectors exactly 90 degree இருந்தா resultant vector r equal to root of a square plus b square 2ab cos theta க்கு பதிலா என்ன போடணும் cos 90 கரெக்ட்டா angle between the two vectors இங்க 90 அப்ப cos 90 ஓட வேல்யூ என்ன cos 90 degree வந்து 0 கரெக்ட்டா அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஃபைனலா சொல்லுங்க பாப்போம் root of a square plus b square இது 0 ஆச்சுனா ஃபுல்லா என்ன எடுத்துட்டோம் 2ab into cos 90 ஓட வேல்யூ 0 அப்படினா 2ab into 0 0 ஆயிடும் அப்ப ஃபைனலா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் r equal to root of a square plus b square அப்படினு கிடைக்கும் கரெக்ட்டா so angle between the two vector 90 னு சொல்லிட்டாங்கனா a square plus b square டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணா போதும் a வெக்டார் உடைய அந்த மேக்னிட்யூட் b வெக்டாரோட மேக்னிட்யூட் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தா டைரக்ட்டா என்ன கிடைச்சிரும் ரிசல்டன்ட் கிடைச்சிரும் இது தவிர்த்துட்டு வேற என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் நமக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி 60 டிகிரி 45 ல வரும்போது இந்த ஃபார்முலால நீங்க தீட்டாவுக்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் cos 30 cos 45 60 120 sometimes அந்த angle வரும் அது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அந்த angle frequent யூஸ் பண்ணிட்டே இருப்போம் 120 டிகிரி ரிசல்டன்ட் கால்குலேட் பண்ணும்போது புரியுதா சோ அதுக்கான angles வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ரிசல்டன்ட் கிடைச்சிரும் இது வந்து frequent நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் கேஸ் 0 180 90 அத தவிர தான் இப்ப நான் சொன்னது 30 45 லாம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ரிசல்டன்ட் வெக்டார் சோ this is the basic expression of what resultant vector இப்படி தான் resultant vector கண்டுபிடிக்கணும் angle between the two vectors கொடுத்துறாங்கனா புரியுதா ரைட் magnitude of the resultant vector கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நெக்ஸ்ட் ஆல்பா சொல்லிருந்தேன் இல்லையா அதாவது ரிசல்டன்ட் வெக்டாருக்கு a வெக்டாருக்கு பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறது என்னது ஆல்பா சோ இந்த ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா tan alpha equal to b sin theta divided by a plus b cos theta இதான் ஆக்சுவலா அதனுடைய ஃபார்முலா இது எதுக்குனா ஆல்பா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஓகேவா ஆல்பா மட்டும் வேணும் அப்படினு கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவீங்க ஆல்பா equal to tan அங்க கொண்டு போட்டா tan இன்வெர்ஸ் ஆயிடும் tan inverse of இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்க வேண்டியதான் b sin theta by a plus b cos theta சொல்றது புரியுதா இதுதான் ஆக்சுவலா என்னது உங்களுக்கு அந்த ஆல்பா கண்டுபிடிக்கிறது அதாவது a வெக்டாருக்கும் ரிசல்ட் வெக்டாருக்கும் பிட்வீன்ல எவ்வளவு ஆங்கிள்ல ரிசல்ட் வெக்டார் டிராவல் ஆகுது அப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம் tan alpha equal to b sin theta a plus b cos theta இங்க தீட்டான்றது ஸ்டில் என்னது angle between the two vectors a க்கும் b க்கும் உள்ள angle தான் என்னது தீட்டா அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா அதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு tan அங்க கொண்டு போய் tan இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா ஆல்பா எவ்வளவுன்னு கிடைச்சிரும் சொல்றது புரியுதா இது ஆல்பா கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா அதுக்கு அப்புறம் see two vectors வந்து r vector equal to a vector plus b vector additionல இருக்கும்போது நம்ம என்னன்னு பார்த்தோம் சப்ட்ராக்ஷன்ல இருந்தனா b vector வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆச்சுனா நமக்கு ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி கிடைக்கும் r vector equal to a vector minus b vector னு கிடைக்கும் புரியுதா a vector b vector வந்து அடிஷன் பண்ணோம் இல்லையா b vector வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆச்சுனா ரிசல்டன்ட் வெக்டார் ஃபார்முலா எப்படி எழுதணும் b vector டைரக்ஷன் ஆப்போசிட் இருந்தனால r vector minus b vector னு கிடைக்கும் இதனுடைய ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா இப்படி இருந்துச்சுனா r equal to root of a square plus b square minus 2ab cos theta அப்படினு யூஸ் பண்ண ஃபார்முலாவை சொல்ற பாயிண்ட் புரியுதா r equal to root of a square plus b square minus 2ab cos theta இது ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எப்போ r vector equal to a vector minus b vector சப்ட்ராக்ஷன்ல வந்துச்சுனா புரியுதா அடிஷன்ல வந்துச்சுனா இங்க பிளஸ் யூஸ் பண்ணனும் a square plus b square plus 2ab cos theta அப்படினு கிடைக்கும் அதுவே ஆல்பா கண்டுபிடிக்கணும்னா இந்த கேஸ்ல tan alpha equal to b sin theta divided by
a minus b cos theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ போன கேஸில் அங்கே ப்ளஸ் வந்திருக்கும், இது ஆப்போசிட் மைனஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? ரைட். ஸோ இது ரெண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ இது வந்து சப்ராக்ஷன் கேஸ்க்கு வரும்போது, அதாவது சம் ஆஃப் த டூ வெக்டார்ஸ், இதை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக இதனோட ஹெட்டிங் எப்படி வச்சுக்கணும்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வெக்டார்ஸ். புரியுதா? இதான் ஆக்சுவலாக அதனுடைய ஹெட்டிங், இந்த கேஸுக்கான ஹெட்டிங். முன்னாடி பார்த்து சம் ஆஃப் டூ வெக்டார்ஸ், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்ஸ், ரிசல்ட் வெக்டார் வரும்போது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய எக்ஸ்பிரஷன். ஓகே, இது parallelogram lawல இருந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ரைட். ஓகே, ஸோ வெக்டார் கிளியராக புரிஞ்சுதா? ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகே, ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன, அதில் என்னென்ன எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம், எல்லாமே இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ரொஜெக்டைல் மோஷனோட ஐடியா என்னன்றது. நம்ம இப்போ வந்து அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி கொண்டு வந்தாங்கன்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் இப்படி எடுத்து இப்படி த்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் இந்த பொசிஷன்லேருந்து இப்படி த்ரோ பண்ணிங்கன்னா அது என்ன மாதிரி பாத்தில் ட்ராவல் ஆகும், பேரபோலிக் பாத்தில் ட்ராவல் ஆகும். கரெக்டாக? ஏன் அது அந்த மாதிரி பேரபோலிக் பாத்தில் ட்ராவல் ஆகுது, அதுக்கான ரீசன் என்ன, அதுதான் நம்ம இதில் கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ அந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒய் ஆக்சிஸ் எப்படி செப்பரேட்டாக ஒர்க் ஆகுது, அதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ரொஜெக்டைல் மோஷனை பொறுத்த வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம தனியாக கால்குலேட் பண்ண போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை எக்ஸ் ஆக்சிஸுக்கும் அப்ளை பண்ண போகிறோம், ஒய் ஆக்சிஸுக்கும் அப்ளை பண்ண போகிறோம், தனித்தனியாக அப்ளை பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதா? நம்ம ஆல்ரெடி ஒன் டைமென்ஷன் மோஷன் நம்ம பார்க்கும்போது கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அங்கே எந்த விஷயம் கிடையாது, பிகாஸ் அது மோஷனே ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது. ஆனால் இது அப்படி கிடையாது, இது வந்து டூ டைமென்ஷன் அப்படின்றதுனால எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் டைம் கனெக்ட் பண்ணணும். டைம் வந்து காமன் ரெண்டுத்துக்குமே இருக்கும். சரியா? எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ் டைம் கான்ஸ்டன்ட். ஸோ அது நமக்கு வேரி ஆக போகிறதில்ல. ஸோ இங்கே நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதுலாம் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெலாசிட்டி எப்படி இருக்குது ஒய் ஆக்சிஸில், அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில், அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸுக்கு எப்படி இருக்குது, ஒய்க்கு எப்படி இருக்குது. இதுதான் மெயினாக நம்ம இன்டர்லிங்க் பண்ண போகிறோம். இதை வச்சுட்டு தான் இந்த ரிலேஷனை டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஸோ நமக்கு தெரியும் ப்ரொஜெக்டைல் மோஷன் எப்படி இருக்குன்னு. லைக் திஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ இது எக்ஸு, இது என்னன்னு சொல்லுவோம், ஒய். கரெக்டாக? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம த்ரோ பண்ணோம்னா அது எந்த மாதிரி பாத்தில் ட்ராவல் ஆகும், பேரபோலிக். கரெக்டாக? இதான் என்னது, ப்ரொஜெக்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம த்ரோ பண்ணும்போது இனிஷியலாக ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிளை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஞ்சென்ஷியல் லைன் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இதான் என்னது, நம்ம த்ரோ பண்ணுற வெலாசிட்டி வித் சம் ஆங்கிள். ஸோ இந்த வெலாசிட்டி நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூன்றது நம்ம த்ரோ பண்ண வெலாசிட்டி. த்ரோ பண்ணும்போது என்ன ஆங்கிளில் த்ரோ பண்ணமோ அதை என்ன எடுத்துக்க போகிறோம், தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? தீட்டா வந்து நம்ம த்ரோ பண்ண ஆங்கிள். ஸோ நீங்கள் இப்படி த்ரோ பண்ணியிருக்கலாம், இல்லை இப்படி த்ரோ பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம என்ன ஸ்பீடில் த்ரோ பண்ணியிருக்கிறோம், அதான் என்னது, யூ, இனிஷியல் வெலாசிட்டி. இப்போது இந்த மாதிரி இன்க்ளைன்ட் ஆங்கிளில் நீங்கள் ஒரு பிளேனில் த்ரோ பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு தனியாகவும் ஒய் ஆக்சிஸ் தனியாகவும் என்ன ஆகிடும், வெலாசிட்டி செப்பரேட் ஆகிடும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்கள். see here, இது வந்து ஒரு இமேஜினரி லைனை ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். see here. கரெக்டா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இதுக்கு நான் ஒரு நேம், இதை கட் பண்ணி நான் எடுக்கிற இந்த போர்ஷனை மட்டும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இங்கே எப்படி எக்ஸ் ஆக்சிஸ் கொண்டு வராங்க, எப்படி ஒய் ஆக்சிஸ் தனியாக கொண்டு வராங்கன்றதுக்காக, ட்ரிக்னாமெட்ரி எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் தீட்டா. இப்போ ஓகேவா? இந்த வெலாசிட்டி இருக்கு பாருங்க, இதை தான் இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இப்போ நான் வரைஞ்சிருக்கிறேன். சி ஹியர், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் தனியாக உங்களுக்கு அங்கே ட்ரா பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஒய் ஆக்சிஸ் எப்படி வெலாசிட்டி எப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா இந்த வெலாசிட்டி எனக்கு என்னென்னு தெரியும், யூ. கரெக்டாக? இதான் த்ரோ பண்ண வெலாசிட்டி, இதான் யூ. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் நான். லைக் இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸுக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸ் என்னது எக்ஸ் ஆக்சிஸ், இதனுடைய வெலாசிட்டி நான் யூஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி, இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், யூஒய். இங்கே யூஒய்னா இதுவும் யூஒய் தான். புரியுதா? பேரலோகிராம். இது யூஒய்னா இது யூஒய் தான் இருக்கும், இது யூஎக்ஸ்னா இது என்னவாக தான் இருக்கும், யூஎக்ஸாக தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த ஆக்சிஸ் இது என்னது யூஎக்ஸுக்கு ஈக்குவல், இதை எப்படி எடுத்துக்கிறேன், யூஒய்க்கு ஈக்குவல். கிளியர்? இப்போது எனக்கு ஹைபோட்டனஸ் சைடு இப்போ தெரியும். தீட்டாவுக்கு இது என்னது ஆப்போசிட் சைடு, இது என்னது அட்ஜசன்ட் சைடு. புரியுதா? ஸோ ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் தெரியும், எனக்கு ஹைபோட்டனஸ் தெரியும் அப்படின்னா நான் என்ன ஈஸியாக கால்குலேட் பண்ண போகிறேன், சைன் தீட்டா டேன் தீட்டா கால்குலேட் பண்ண போகிறேன். அதை வச்சுக்கிட்டு யூஎக்ஸ் யூஒய் எப்படி ரிலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சைன் தீட்டா கால்குலேட் பண்ணுறேன். வாட் இஸ் சைன் தீட்டா? சைன் தீட்டாவோட மீனிங் என்ன, ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். கரெக்டா? ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். இங்கே ஆப்போசிட் சைடு என்னது பாருங்கள், தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு ஏபியா? கரெக்ட்? தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு ஏபி பை ஹைபோட்டனஸ் என்னது ஏசி. சொல்கிறது புரியுதா? ஏபி நான் என்னென்னு சொல்லியிருக்கிறேங்க, யூஒய்யா, யூஒய் பை ஏசி எதுக்கு ஈக்குவல், யூக்கு ஈக்குவல். இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன் தீட்டா. கரெக்டாக? இந்த யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ என்ன ஆகிடும், யூ சைன் தீட்டான்னு ஆகிடுமா? தட் இஸ் ஈக்குவல் டு வாட், யூஒய். இதான் என்னது ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி. யூஒய் எதுக்கு ஈக்குவல், யூ சைன் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஸோ யூஒய் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா. சொல்கிறது புரியுதா? நான் த்ரோ பண்ண அந்த வெலாசிட்டி எவ்வளோ ஆங்கிளில் த்ரோ பண்ணேன். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி அந்த த்ரோ பண்ண யூ இன்ட்டு த்ரோ பண்ண அந்த ஆங்கிள் சைனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டூ வேல்யூஸ் யூ இன்ட்டு சைன் அந்த ஆங்கிள் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவல், த வெலாசிட்டி அலாங் ஒய் ஆக்சிஸ். அதனால தான் ஒய் ஆக்சிஸ் யூஒய்ன்னு சொல்கிறோம், யூ சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதிலிருந்து காஸ் தீட்டா கண்டுபிடிங்க. அந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி காஸ் தீட்டா கண்டுபிடிச்சா காஸ் தீட்டாவுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். வாட் இஸ் அட்ஜசன்ட்? அட்ஜசன்ட் என்ன பாருங்க, இங்கே இதெல்லாம் காஸ் தீட்டா. அட்ஜசன்ட் வந்து இந்த இடத்துல என்னது யூஎக்ஸா? கரெக்ட்? அட்ஜசன்ட் சைடு யூஎக்ஸ், ஹைபோட்டனஸ் யூ. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதான் என்னது அட்ஜசன்ட். தீட்டாவுக்கு இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபோட்டனஸ் சைடு. யூஎக்ஸ் பை யூ, இதான் என்னது காஸ் தீட்டா. யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் யூ காஸ் தீட்டா ஆகிடுமா? இந்த யூ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் யூ இன்ட்டு காஸ் தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ். யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ப்ரொஜெக்டைல் மோஷனில் த்ரோ பண்ணும்போது, ஒரு குரூப் ஆங்கிளில் த்ரோ பண்ணும்போது அதனுடைய எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா யூஎக்ஸ் எதுக்கு ஈக்குவல், த்ரோ பண்ண வெலாசிட்டி இன்ட்டு காஸ் ஆஃப் த ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும், யூ இன்ட்டு சைன் ஆஃப் த ஆங்கிள். அந்த ஆங்கிள் தெரிஞ்சால் மல்டிப்ளை பண்ணால் யூஒய் கிடச்சிடும். ஸோ இதான் யூஎக்ஸு யூஒய் ஃபார்முலா. இதான் எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி, ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி. அப்போது யூஎக்ஸ் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம்னா யூ காஸ் தீட்டா. ஸோ இனிமேல் எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டினா யூ காஸ் தீட்டா, ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டினா யூ சைன் தீட்டா, ப்ரொஜெக்டைல் மோஷனை பொறுத்த வரைக்கும். சொன்னது புரியுதா, கிளியரா? இதுக்கப்புறங்க என்ன நடக்கும் அடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன நடக்குன்றத ஒரு ஃபஸ்ட்டு டயக்ராமாக கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷனுக்கு போவோம். சரியா? இப்போது
அகெயின் ப்ரொஜெக்டல் மோஷன் எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஓகேவா? லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லைக் திஸ். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போது நம்ம ஒரு பாலை த்ரோ பண்ணும்போது கிராவிட்டி ஆக்சுவலாக ஆக்ட் ஆகுது. கிராவிட்டி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கிராவிட்டினால தான் என்ன ஆகுது, நமக்கு பாத்து சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக? கிராவிட்டியோடைய டைரெக்ஷன் எப்பவுமே எந்த பக்கம் இருக்கும், லைக் டவுன்வர்ட் இப்படி இருக்கும் இல்லையா? கரெக்டாக? ஸோ நம்ம பாலை த்ரோ பண்ணும்போது, ஓகே, ஒன் செகண்ட், இது ux ஈக்குவல் டு u cos theta. இது நம்ம த்ரோ பண்ண வெலாசிட்டி u. இது uy ஈக்குவல் டு u sin theta. இதான் இனிஷியல். கரெக்டா? இப்போ டியூ டு கிராவிட்டினால கிராவிட்டி எப்படி ஆக்ட் ஆகும், லைக் திஸ். இதான கிராவிட்டியோட டைரெக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ கிராவிட்டி ஆக்ட் ஆகிற டைரெக்ஷன் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரெக்ஷன் ஈக்குவல் டு வாட், மைனஸ் ஜி. நம்ம ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ண வெலாசிட்டி இப்படி இருக்கும். கிராவிட்டி ஒய் ஆக்சிஸுக்கு டவுன்வர்ட் ஆக்ட் ஆகல. ஆக்சலரேஷன் அது ஒய் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் நெகட்டிவ் டைரெக்ஷன் இருக்கிறதுனால அதோட வேல்யூ கிராவிட்டி ஜி, அது எதுக்கு ஈக்குவல், மைனஸ் ஜி அப்படின்னு சொல்லிடுறேன். புரியுதா? ஏஒய் போட்டிருக்கோன்னா ஆக்சலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ் டவுன்வர்டில் இருக்கிறதுனால மைனஸ் ஜி. சொல்கிறது புரியுதா? இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஆனால் எந்த டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆகலை. எக்ஸ் ஆக்சிஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஒய் ஆக்சிஸில் என்ன ஆகிட்டே போகுது, ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. புரியுதா? இதான் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். புரியுதா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இதெல்லாம் ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி வந்து என்ன ஆகிட்டே போகுது, ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. மேக்ஸிமம் ஹைட்டு இந்த பாயிண்டில் வரும்போது இங்கே என்ன ஆகிடுது, ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி 0 ஆகிடுது. எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி மட்டும் என்னவா இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்குது. சொல்கிறது புரியுதா? ஏன் எக்ஸ் ஆக்சிஸில் அது வந்து 0 ஆகலை அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நோ. ஏன்னா இங்கே ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷன் கிராவிட்டி அது எப்பயுமே எந்த ஆக்சிஸில் தான் ஆக்ட் ஆகுது, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. இந்த கிராஃப்லேருந்து மீன்ஸ் இந்த டயக்ராம்லேருந்து. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எக்ஸ் ஆக்சில் ஏதாவது ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுதான்னு கேட்டால் நோ. அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் என்னது, 0. ஆக்சலரேஷனே ஆக்ட் ஆகலைன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், அதே வெலாசிட்டியில் மூவ் ஆகுமா? வெலாசிட்டி எப்போ சேஞ்ச் ஆகும், அதில் ஏதோ ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆனால் தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கும். அதான் ஆக்சலரேஷன் ஃபார்முலா, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சலரேஷனே ஆக்ட் ஆகலை, 0 ஆக்சலரேஷன்னா நான் இங்கே த்ரோ பண்ணும்போது என்ன வெலாசிட்டி இருந்து ux ஈக்குவல் டு u cos theta. இந்த எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன தான் இருக்கும், u cos theta தான் இருக்கும். ஏன்னா ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகாதனால எக்ஸ் ஆக்சில் இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருந்ததோ அப் டு எண்டு வரைக்கும் அதே வெலாசிட்டி தான் என்ன இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். பிகாஸ் தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் அலாங் ஹரிசாண்டல் டைரெக்ஷன். காட் இட்? ஸோ இது எல்லாமே இப்போ எதுக்கு ஈக்குவல், இது எல்லா வெலாசிட்டி என்னவாக தான் இருக்கும், ux தான் இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில். ஸோ இங்கே vx எதுக்கு ஈக்குவல், ux, அது எதுக்கு ஈக்குவல், u cos theta மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது. ஆனால் ஒய் ஆக்சிஸில் ஏன் ரெடியூஸ் ஆகிட்டே போகுது, டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி அகெயின்ஸ்ட் ஆக்ட் ஆகிறதுனால வெலாசிட்டி என்ன ஆகிட்டே போகுது, ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. சொல்கிறது புரியுதா? அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வெலாசிட்டி ஒய் ஆக்சில் என்ன ஆகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். சொல்கிறது புரியுதா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இங்கே எல்லாமே என்னவாக தான் இருக்கும், சேம் இனிஷியல் வெலாசிட்டி தான் எக்ஸ் ஆக்சில் இருக்கும். ஒய் ஆக்சில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபைனலாக இங்கே ரீச் ஆகும்போது ஒய் ஆக்ஸ் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆகிடும். ஏன்னா இப்போ ஆஃப்டர் மேக்ஸிமம் ஆகிட்டுக்கு அப்புறம் டவுன்வர்டில் வரதுனால மோஷனும் உங்களுக்கு ஆக்சலரேஷன் சேம் டைரெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற வெலாசிட்டி எப்போ 0க்கு அப்புறம் ரிட்டர்ன் டு எர்த்துக்கு வரும்போது. கிளியரா? இதுதான் ஆக்சுவலாக இதில் நடக்கிற ப்ராசஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் 0, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஸோ இதனுடைய மீனிங் அப்படி என்ன அப்படின்னா, ஒரு பாலை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. இப்போ ux ஈக்குவல் டு u cos theta, அதனுடைய வெலாசிட்டி உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த பாலை த்ரோ பண்ணிவிட்டு நீங்கள்
கரெக்டாக அதே ஸ்பீடில் ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் மூவிங்லேயே போனீங்கன்னா அந்த பால் கரெக்டாக இந்த இடத்துல உங்கள் கையில் வந்து விழும். சொல்கிறது புரியுதா? இந்த யூ காஸ் தீட்டா வேல்யூ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுதுன்னா அதே ஸ்பீடில் நீங்கள் ரன்னிங்கில் போனீங்களா இல்லை வாக்கிங்கில் என்ன ஸ்பீடை பொறுத்து இருக்குதோ அதே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக உங்கள் கையில் வந்து விழும். பிகாஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் இல்லாதனால. ஸோ அதே ஸ்பீடில் நம்ம போகும்போது ஃபைனல் நம்ம கையில் வந்து விழுந்துடும். புரிஞ்சுதா? இதுதான் இதில் நடக்குது. ஸோ இதை தான் நம்ம இப்போ தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸ் தனியாகவும் ஒய் ஆக்சிஸ் தனியாகவும் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? இதுதான் பேசிக் ஐடியா ப்ரொஜெக்டல் மோஷனில். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனுக்கு வரும். எக்ஸ் ஆக்சிஸ் அதர்வைஸ் சிம்பிளி ஹரிசாண்டல் டைரெக்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு செப்பரேட்டாகவும் ஒய் ஆக்சிஸ் செப்பரேட்டாகவும். ஸோ நமக்கு 3 பேசிக் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஆல்ரெடி தெரியும். என்னென்னது? ஃபர்ஸ்ட் ஒன் v is equal to u plus at, கரெக்டாக? செகண்ட் ஒன் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் equal to 2as. அதுக்கப்புறம் s equal to ut plus half of at ஸ்கொயர். இதான 3 பேசிக் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ் ஆக்சிஸுக்கு செப்பரேட்டாக. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே நோட் பண்ண வேண்டிய மொதல் பாயிண்ட் என்னென்னா, எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் 0. ஃபஸ்ட்டு இதை மென்ஷன் பண்ணிடணும். ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் 0. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் இருக்காது. இதுக்கப்புறம் தான் நம்ம இனிமேல் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு வீனா ஃபைனல் வெலாசிட்டி, யூனா இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்முலாவை என்ன நடக்குன்னு பாருங்கள். இதில் விஎக்ஸ்னா ஃபைனல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். யூ என்ன போடணும்? யூஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டி. எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சலரேஷன், எக்ஸ் ஆக்சிஸ் இனிஷியல் வெலாசிட்டி, எக்ஸ் ஆக்சிஸ் ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அதான் சஃபிக்ஸில் எல்லா இடத்துலையும் எக்ஸ்னு போட்டிருக்கு. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். Vx equal to Uxக்கு பதிலாக என்ன எழுதலாம்? U cos தீட்டாவா? ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா? Ux எதுக்கு ஈக்குவல்? Ux equal to U cos தீட்டா, கரெக்ட்? Uy equal to U sin தீட்டா. ஸோ ப்ளஸ் ஏஎக்ஸ் இங்கே என்னன்னு சொல்லிட்டேன், 0வா? 0 இன்ட்டு டி. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ Vx எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? Uxக்கு ஈக்குவல். அதாவது ஃபைனல் வெலாசிட்டி எப்பயுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இனிஷியல் வெலாசிட்டிக்காக தான் ஈக்குவலாக இருக்கும். அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில் தேர் இஸ் நோ சேஞ்ச். தட் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. இதான் நம்ம கொண்டு வர கன்க்ளூஷன். புரியுதா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஆல்வேஸ் ஈக்குவல் டு த இனிஷியல் வெலாசிட்டி எனி பாயிண்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் ப்ரொஜெக்டில் இருக்கும்போது. புரிஞ்சுதா? இது ஃபஸ்ட்டு. செகண்டு, இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுங்கள். எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஆஃப் ஏடி ஸ்கொயர் யூஸ் பண்ணோம் இல்லையா? அதில் எஸ் சஃபிக்ஸில் என்ன போடுறேன்? எக்ஸ். எஸ்எக்ஸில் என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். அதில் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? எஸ்எக்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறேன். எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் ஏஎக்ஸ் டி ஸ்கொயர். ஹாஃப் ஆஃப் ஏஎக்ஸ் டி ஸ்கொயர். ஓகே. ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும்? ஏஎக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 0ன்னு தெரியும். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. புரியுதா? நான் எஸ்எக்ஸை என்னென்னு எடுத்துக்கிறேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு டைம் பீரியட்ல எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்கிறது எஸ்எக்ஸ்ன்னு சொல்கிறேன். அது சிம்பிளாக என்ன எடுத்துக்கிறேன்? எஸ் ஆக்சிஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? யூ காஸ் தீட்டான்னு எழுதலாமா? இன்ட்டு டி. இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஏன்? ஆக்சலரேஷன் 0னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0. அப்போ ஃபைனலாக எது தான் கிடைக்கும்? எஸ்எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு, ஆக்சலரேஷன் 0ன்னு போட்டால் யூஎக்ஸ்டின்னு கிடைக்கும். யூஎக்ஸ்டி எதுக்கு ஈக்குவல்? யூ, பிகாஸ் யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. புரியுதா? இது ஒரு எக்ஸ்பிரஷன். இதில் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த கேஸில் இந்த டைம் எடுக்கணும்னா எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு டீன்னு சொல்லலாமா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? டைம் டி ஈக்குவல் டு எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா
x equal to u cos theta into t என்ன பர்டிகுலர் டைம் பீரியட் இன்ஸ்டன்டேனியஸ் டைம் கேட்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி ஆங்கிள் தெரிஞ்சுன்னா எவ்வளோ எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி. புரியுதா? இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பிரைமரி எக்ஸ்பிரஷன் இதில் எக்ஸ் ஆக்சிஸில். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் AY ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன் -g. ஏன்னா பால் நான் த்ரோ பண்ணும்போது கிராவிட்டி டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது. புரியுதா? ஸோ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால -g. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்தால் எப்படி எழுதலாம்? v is equal to u plus at. இங்கே ஒய் ஆக்சிஸில் ஃபைனல் வெலாசிட்டி கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஒய் ஆக்சிஸ் செப்பரேட் அப்ளை பண்ணணும். vy uy v is equal to u plus at னா என்ன எழுதணும்? ay into t அப்படின்னு எழுதணும். சொல்கிற புரியுதா? இப்போது vy equal to uyக்கு பதிலாக என்ன எழுதலாம்? u sin thetaன்னு எழுதலாமா? கரெக்ட். uy இதுக்கு ஈக்குவல் ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணிட்டோம் இல்லையா? uyன்றது u sin thetaவுக்கு ஈக்குவல். மைனஸ் ayக்கு பதிலாக மைனஸ் ஜின்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் -gt. ஸோ vy equal to u sin theta minus gt இதுக்கு ஈக்குவல். புரியுதா? இது ஒரு எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எடுங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் s equal to ut plus half of at ஸ்கொயரா? அப்போ என்ன வரும்? sy equal to uyt plus half of ayt square. s equal to ut plus half of at square y axis எழுதும்போது sy equal to uyt plus half of ayt square. tக்கு வந்து tx ty போடக்கூடாது, டைம் ஆல்வேஸ் ப்ரெசன்ட். சொல்கிறது புரியுதா? எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் போதால் டைம் சேஞ்ச் ஆகாது, டைம் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். அதனால தான் டீக்கு என்ன போட மாட்டோம், tx tyன்னு போட மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏன் வரலன்னு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? வெலாசிட்டி இனிஷியல் ஃபைனல், அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் இங்கே எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஒய் ஆக்சிஸுக்கு என்ன ஆகுதுன்றதை பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போது நான் இங்கே எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒய் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை sy equal to y அப்படின்னு எடுத்துக்கலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? ஒய் ஆக்சிஸில் எவ்வரி டைமுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்குன்றதுக்கு sy என்ன எடுத்துக்கிறேன்? y. கரெக்டா? அதுக்கப்புறம் ay இங்கே என்ன ஆல்ரெடி சொல்லிட்டோம் -g. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்னு பாருங்கள். y equal to uyக்கு பதிலாக u sin theta. கரெக்டா? uyக்கு பதிலாக என்ன எழுதலாம்? u sin thetaன்னு எழுதலாம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே u sin theta into t minus half of gt square. ஏன் மைனஸ் வருதுன்னு தெரியுதா? ayக்கு பதிலாக -g நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் -half of gt square அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இதை வந்து நான் ஒரு ஈக்குவேஷனாக நேம் கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இது ஓகேவா? முன்னாடி இருந்தது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ரைட்? புரிஞ்சுதா இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணியிருக்குன்னு? அதுக்கப்புறம் பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனுக்கு வாங்க. தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதணும்? vy ஸ்கொயர் minus uy square equal to 2ay into sy. சொல்கிறது புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? v square minus u square equal to 2ay into sy. இங்கே நமக்கு ஃபிக்ஸ்டாக இப்போ எது தெரியும்? ஆக்சலரேஷன் y வந்து -gக்கு ஈக்குவல். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் vy square minus uy square equal to -2g sy. சொல்கிறது புரியுதா? -2g sy. அதே நம்ம sy ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? இந்த syக்கு பதிலாக நம்ம y-னை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். -2gy அப்படின்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா மேக்ஸிமம் ஹைட்டு இந்த ப்ரொஜெக்டில் மோஷனில் த்ரோ பண்ணும்போது என்ன ஆகிட்டே போகுது? ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டு மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அந்த மேக்ஸிமம் ஹைட்டில் 0 ஆகிடுச்சுன்னா அப்போ அதனுடைய ஹைட்டு எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கும் நம்ம த்ரோ பண்ண அந்த ஆங்கிளில் இனிஷியல் வெலாசிட்டியும் கனெக்ட் பண்ணும்போது வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் ஹைட் ரீச் ஆகிருக்கும் அப்படின்றதான் கால்குலேட் பண்ணணும். அதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறது
மேக்ஸிமம் ஹைட். ஓகே, ஸோ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது அடுத்தது என்னென்னா ப்ரொஜெக்டைல் மோஷனில் மேக்ஸிமம் ஹைட்டு எவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ இது சிம்பிளாக நம்ம சொல்ல போகிற டேர்ம் என்னது, ஹெச் மேக்ஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஹைட் நம்ம யூஸ் பண்ண டேர்ம் வந்து ஹெச் மேக்ஸ். ரைட். ஸோ இந்த மேக்ஸிமம் ஹைட்டு போகும்போது என்ன நடந்தது நம்ம கிராஃபில் ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மேக்ஸிமம் ஹைட் கேஸில் என்ன நடந்தது, கொஞ்சம் ரஃபாக போடுறேன் மறுபடியும் அந்த டயக்ராமை. ஸோ இதான் ப்ரொஜெக்டைல் மோஷன், இதான் என்னது மேக்ஸிமம் ஹைட்டு. கரெக்டா? ஹெச் மேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் நமக்கு என்ன இருக்கும், ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி 0ன்னு சொன்னோன்னா எது மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி தான் இருக்கும். அது எதுக்கு ஈக்குவல், யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஸோ ஏன்னா ஒய் ஆக்சிஸில் கிராவிட்டினால வெலாசிட்டி 0 ஆகிட்டே போயிட்டு மேக்ஸிமேட்டில் 0 ஆகிடும். எக்ஸ் ஆக்சில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, இனிஷியலாக என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்கும். பிகாஸ் தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஆல்ரெடி நம்ம அதை சொல்லிட்டோம். கரெக்டாக? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை இது இருக்கு இல்லையா, இதில் யூஒய் 0ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சாரி, விஒய், ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டிங்க என்னது மேக்ஸிமம் ஹைட்டில் 0. அப்போது இந்த எக்ஸ்பிரஷனை திரும்ப யூஸ் பண்ணுறேன், v² - u² = 2gy. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா v² vy² மைனஸ் uy² = -2gy. ஸோ இந்த கேஸில் y வந்து எதுக்கு ஈக்குவல்னா மேக்ஸிமம் ஹைட்டு, y வந்து y ஆக்சிஸ், இதான y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ்னா மேக்ஸிமம் ஹைட்டு. அப்போ y ஆக்சிஸ் மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது h மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த சுச்சுவேஷனில் vy எனக்கு என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. கரெக்டாக? அப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுன்னு பாருங்கள். இந்த கேஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது இருக்கு இல்லையா, இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா vyக்கு 0 ஆகிடும். மைனஸ் uyக்கு பதில் என்ன எழுதலாம், வாட் இஸ் uy, uy எதுக்கு ஈக்குவல், u sin தீட்டாவுக்கு ஈக்குவல் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். இல்லைனா அது அடுத்து லாஸ்ட்டாக கூட போட்டுக்குவாங்க, சால்வ் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க. uy² இப்போ இருக்கட்டும், மைனஸ் 2g h மேக்ஸ், y ரீப்ளேஸ்டு பை h மேக்ஸ். இந்த இடத்துல vyக்கு பதிலாக 0 போட்டிருக்கேன், yக்கு பதிலாக h மேக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், -u² = -2g h மேக்ஸ் அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இதில் என்ன ஆகும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். கரெக்டா? இந்த ரெண்டு மைனஸ் நம்ம கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக நமக்கு h மேக்ஸ் என்ன வேணும், h மேக்ஸ் = uy² பை uy² டிவைடட் பை இந்த 2g இங்கே வந்தால் டிவிஷனில் வந்துடும். புரியுதா? h மேக்ஸ் அப்படியே வச்சுட்டு ப்ராடக்ட்டில் இருக்கிற 2g இங்கே வந்தால் டிவிஷனில் வந்துடும். ஸோ uy² பை 2g அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஃபார்முலா. ஓகே, h மேக்ஸ் = y ஆக்சிஸ் வெலாசிட்டியை டைரெக்டாக நம்ம கொடுத்துட்டாங்கன்னா, வெலாசிட்டி அலாங் y ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, இனிஷியல் வெலாசிட்டி அலாங் y ஆக்சிஸில் கொடுத்துட்டாங்கன்னா uy² பை 2g இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? uyக்கு பதிலாக நீங்கள் u sin தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா, இந்த கேஸில் இப்போ என்ன டெரைவ் பண்ணுமோ, இந்த h மேக்ஸில் h மேக்ஸ் இப்போ என்ன பார்த்துருக்கோம், uy² பை 2gன்னு பார்த்துருக்குறோம். அதான் ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷன். இதில் எனக்கு uy வேல்யூ எனக்கு தெரியும், எதுக்கு ஈக்குவல், இனிஷியலா y ஆக்சிஸ் வெலாசிட்டி, uy = u sin தீட்டாவுக்கு ஈக்குவல். இப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு h மேக்ஸ் = uyக்கு பதிலாக u sin தீட்டா ஹோல் ஸ்கொயர், ஏன்னா uy² இது, uyக்கு பதிலாக u sin தீட்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டா uy² u sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஆகிடும், டிவைடட் பை 2g. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஹோல் ஸ்கொயர் தனித்தனியாக பண்ணிங்கன்னா என்ன வரும், u² sin² தீட்டா டிவைடட் பை 2g. சொல்கிறது புரியுதா? u² sin² தீட்டா டிவைடட் பை 2g அப்படின்னு கிடைக்கும். கிளியர்? ஸோ இதுதான் என்னது, மேக்ஸிமம் ஹைட்டோடைய ஃபார்முலா. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் very important formula
ப்ரொஜெக்டைல் மோஷனில் மேக்ஸிமம் ஹைட்டுடைய ஃபார்முலா hmax = u² sin θ/ 2g. புரியுதா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பட் அது எப்படி வந்தது, கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அதை எப்படி கொண்டு வந்தாங்க, அதுக்கு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹைட்டு கனெக்ட் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸை மட்டும் நம்ம திங்க் பண்ணால் போதும். ஏன்னா ஹைட்டுன்றது ரிலேட்டட் டு எந்த ஆக்சிஸ்? கரெக்டாக இத்தனை ஹைட்டு இப்படி போயிட்டே போச்சுன்னா ரிலேட்டட் டு வாட்? ஒய் ஆக்சிஸ். இப்படி போச்சுன்னா உங்களுக்கு ரிலேட்டட் டு எக்ஸ் ஆக்சிஸ். அதில் நம்ம ரேஞ்சு கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரும். அப்புறம் நம்ம அடுத்து கால்குலேட் பண்ண போகிறது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. புரியுதா? ஸோ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டு இப்போ நம்ம அடுத்து கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எப்படி டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கால்குலேட் பண்ணுறது? டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். இது நம்ம எதுலேருந்து கால்குலேட் பண்ண போகிறோன்னா, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம த்ரோ பண்ணுறோம் இல்லையா, அதை த்ரோ பண்ணும்போது லைக் இப்படி நம்ம த்ரோ பண்ணோன்னா இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் இது மேக்ஸிமம் ஹைட் இல்லையா, அந்த பால் இங்கிருந்து போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததோ, அதாவது இங்கே ஆரம்பித்து இந்த ஃபஸ்ட் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததோ திரும்ப ரிட்டன் வரதுக்கும் அதே டைம் தான் எடுக்கும். சொல்கிறது புரியுதா? இங்கேருந்து அங்கே போகிறது எவ்வளோ டைம் எடுக்குதோ ஃபஸ்ட் ஆஃபுக்கு மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிறது வரைக்கும் ரிட்டன் வரதுக்கு சேம் டைம் தான் இருக்கும். அப்போ இதில் எடுத்து 2 டைம்ஸ் பண்ணோம்னா இந்த டைமை கண்டுபிடிச்சி 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் கிடச்சிரும். ஸோ இதான் என்னது? டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கேஸில் 2f = t + t என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் t. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த ஃபஸ்ட் ஆஃபுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப்னா என்னது? மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, ரிட்டன் வரதுக்கு அதே டைம் தான் எடுக்கும். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் போகுதோ இன்ட்டு 2 பண்ணால் என்ன கிடச்சிரும்? டைம் ஆஃப் ஃப்ளைட் கிடச்சிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கால்குலேட் பண்ண போகிறது இந்த டி தான் ஃபஸ்ட் ஆஃப் டி தான். ஓகேவா? ஸோ நம்ம அதை எதை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் ஆஃபுக்கான டி கால்குலேட் பண்ண போகிறோம். அது எதை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம்னா, மேக்ஸிமம் ஹைட்டில் ரீச் ஆகும்போது ஒய் ஆக்சிஸோட வெலாசிட்டி என்னது? 0. இந்த Vy நம்ம 0ன்னு போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஃபஸ்ட் ஆஃபுக்கான டைம் கிடச்சிரும். இன்ட்டு 2 பண்ணால் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் கிடச்சிரும். ஸோ Vy = u sin θ minus gt. கரெக்டா? ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இங்கே எழுதுகிறேன். Vy = u sin θ minus gt. இதான் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணது. மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே என்னது? மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும்போது Vy 0. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது Vy 0ன்றதுனால Vy = 0 இருக்கும்போது ஃபஸ்ட் ஆஃபோட டைம் எனக்கு கிடச்சிரும். இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது 0 u sin θ minus gt. சொல்கிறது புரியுதா? ஏன் 0 போடுறேன்னு? மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது y 0. அந்த ஆஃபோடைய டைம் தான் கால்குலேட் பண்ணி இன்ட்டு 2 பண்ண போகிறோம். அதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. இந்த மைனஸ் ஜிடி இங்கே கொண்டு வாங்க. மைனஸ் ஆஃப் ஜிடி ஈக்குவல் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஜிடி ஆகிடும் இல்லையா? ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? u sin θ. இதிலிருந்து t என்ன கிடைக்கும்? t = u sin θ. ப்ராடக்டில் இருக்கிற g இங்கே வந்து டிவிஷனுக்கு வந்துடும். சொல்கிறது புரியுதா? இதான் என்னது? ஃபஸ்ட் ஆஃபுக்கான டைம். Second. Yeah. T = u sin θ divided by d g ன்றது இந்த ஹாஃபுக்கு. அப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் அதான் நம்மளுடைய எய்ம். இதில் டைம் ஆஃப் ஃப்ளைட் TF = 2 டைம்ஸ் ஆஃப் t அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ t சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 × u sin θ by g. கரெக்டா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபைனலாக? 2u sin θ by g, that is called time of flight. Okay, that is other important formula. Remember, this is also very important formula. Maximum height கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இல்லை மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும்போது எவ்வளோ டைம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதோடைய ஹாஃப், அதாவது u sin θ by g. மேக்ஸிமம் ஹைட்டுக்கு மட்டும் எவ்வளோ டைம் எடுக்கணும், டோட்டல் ட்ராவலுக்கு எவ்வளோ டைம் இருக்குதா என்னது? டைம் ஆஃப் ஃப்ளைட். கிளியரா? தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு ரேஞ்சு. ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ரேஞ்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம் பாருங்கள். see here,
எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோமா, எக்ஸ் எதுக்கு ஈக்குவல் யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி. இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டு டோட்டலாக இவ்வளோ டைம் ட்ராவல் ஆகிருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டோட்டலாக நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்னா இவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னா அப்போ இந்த டி என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன், டிஎஃப்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். எக்ஸை என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், ரேஞ்சு அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். சொல்கிறது புரியுதா? ஸோ அதை தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து ஆர். ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சோட மீனிங் ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ பாலை நம்ம த்ரோ பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்து விழுது. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓவராலாக ட்ராவல் பண்ணி கீழே விழுந்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகிருக்குதோ அதுதான் என்னது, ரேஞ்சு. டோட்டலாக இது ட்ராவல் பண்ண அந்த டைம் என்னன்னு சொல்ல போகிறோம், டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. ஸோ இவ்வளோ டைம் எடுத்தால் இவ்வளோ தூரம் விழுந்திருக்கும். இனிஷியலாக நம்ம வெலாசிட்டி யூவில் த்ரோ பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்கும், யூ காஸ் தீட்டா. ஸோ நம்ம அங்கே யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா அவங்க கொண்டு வரேன். என்ன ஃபார்முலா கொண்டு வர போகிறோன்னா யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா அங்கே டிரைவ் பண்ணும். ஏஎக்ஸ் 0ன்னு போட்டு. கரெக்டாக? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் அட் எனி இன்ஸ்டன்ட் டைம். எனி இன்ஸ்டன்ட் டைம்னா என்ன அர்த்தம், ஒரு டைம் பீரியட்லேயும் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குது த்ரோ பண்ணதுலேருந்து. அதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வரும்போது டோட்டல் ரேஞ்சு கிடச்சிரும். புரியுதா? இது இன்ஸ்டன்டேனியஸ் டைமுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி. 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் அது மாதிரி. சப்போஸ் டோட்டல் டைம் 10 செகண்ட்னா இது 10 செகண்ட் தான் ரேஞ்சு. 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் கேட்டாங்கன்னா இதில் எக்ஸ் ஆக்ஸில் அப்போ எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த பொசிஷனில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா டிக்கு 1 2 3 நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அப்புறம் யூ காஸ் தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் ஆக்ஸில் ஒரு டைம் பீரியட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுன்னு கண்டுபிடிச்சிடலாம். டிஎஃப் தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், டோட்டல் ரேஞ்சு கண்டுபிடிக்கலாம். புரியுதா? ஸோ எக்ஸ் இந்த ஈக்குவேஷனில் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், ஆர்ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் ரேஞ்சு. இந்த டி என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு டிஎஃப்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை ஆர். இதில் புரியுதா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை ஆர் யூ காஸ் தீட்டா. வாட் இஸ் த டைம் ஆஃப் ஃப்ளைட்? டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமா, 2u sin theta by g-ஆ. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டு இந்த டிஎஃப் டி ரீப்ளேஸ்டு பை டிஎஃப். ஃபஸ்ட்டு நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோம், அடுத்த ஸ்டெப்பில் அதில் போடுறோம் உங்களுக்கு. எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை ஃபஸ்ட்டு ஆறு, டி ரீப்ளேஸ்டு பை டிஎஃப். அதாங்க பண்ணியிருக்கிறேன். எக்ஸ் 6 யூ காஸ் தீட்டா டி ரீப்ளேஸ்டு பை டிஎஃப். அதுக்கப்புறம் டிஎஃப் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆர் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. வாட் இஸ் டிஎஃப், 2u sin theta by g. சொல்கிறது புரியுதா? டெரைவ் பண்ண வச்சு இல்லையா, 2u sin theta by g. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இப்போ நமக்கு ரேஞ்சு கிடச்சிரும். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ஆர் ஈக்குவல் டு என்னென்ன டேர்ம் இருக்குங்க, யூ காஸ் தீட்டா இன்ட்டு 2u sin theta by ஜின்னு கிடச்சிருக்கு. கரெக்டா? ரைட்? இதெல்லாம் கிடச்சிருக்கு. இதை இப்போ ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணுவீங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள். 2 இந்த u இன்ட்டு u என்ன ஆகிடும் உங்களுக்கு, u ஸ்கொயர் ஆகிடுமா? கரெக்ட்? காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இது எப்படி எழுத போகிறேன்னா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. சொல்கிறது புரியுதா பாருங்கள். இந்த 2 ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டேன். u இன்ட்டு u ஸ்கொயர். ரிமைனிங் என்ன இருக்குது, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை ஜின்னு இருக்குது. இப்போ நான் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸ்பிரஷன் உள்ளே கொண்டு வர போகிறேன். எனக்கு சைன் 2 தீட்டா ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் சைன் 2 தீட்டா, சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. கரெக்டா? இதான் என்னது, சைன் 2 தீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஓகே, சைன் 2 தீட்டா வி கேன் ரைட் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா எப்படி எழுதலாம், அப்போ சைன் 2 தீட்டா ரெண்டுமே ஈக்குவல். கரெக்டா? இங்கே அந்த டேர்ம் இருக்கா பாருங்க, 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுத போகிறேன்னா u ஸ்கொயர் 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை ஜி. சொல்கிறது புரியுதா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா u ஸ்கொயர் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவுக்கு பதிலாக சைன் 2 தீட்டான்னு எழுத போகிறேன்.
2 theta by g கிடைக்கும். இதான் என்னது ரேஞ்சோடைய ஃபார்முலா. ரேஞ்ச் r equal to u square sin 2 theta divided by g அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? that is other important formula. r equal to u square sin 2 theta by g. ஸோ இங்கே தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிளில் மேக்ஸிமம் இருக்கும், நீங்கள் ஏதோ ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறீங்க, அந்த வெலாசிட்டி ஃபிக்ஸடாக வச்சுக்கிறீங்க. 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60, 90 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்கள் த்ரோ பண்ணிட்டே போனீங்கன்னா எந்த பர்டிகுலர் ஆங்கிளில் அதே இனிஷியல் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணும்போது மேக்ஸிமம் ரேஞ்சை கெட் பண்ண முடியும் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், நமக்கு ட்ரிக்னாமெட்ரி தெரியும் இல்லையா, மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ட்ரிக்னாமெட்ரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா sin 2 தீட்டாவுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், +1 கிடைக்கும். கரெக்டாக? சைனுடைய மேக்ஸிமம் ஆன்சர் என்னது, நமக்கு 1 கிடைக்கணும். இந்த இடத்துல 2 தீட்டா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 தீட்டா. சைனுக்கு நம்ம எந்த ஆங்கிள் போட்டாலும் அதனுடைய மேக்ஸிமம் ஆன்சர் என்னதான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி 1 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த ஆங்கிளுக்கு சைன் வந்து 1 இருக்கும், மேக்ஸிமம் கிடைக்கணும் sin 2 தீட்டா 1க்கு ஈக்குவலாக இருக்கணும். 1 நான் எப்படி எழுதலாம், sin 90 டிகிரி எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? நான் ஏன் ஃபஸ்ட்டு 1 போட்டேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரி அந்த சைன் காஸ் ரேஷியோ இங்கே எப்போ சிம்பிளிஃபை பண்ணாலும் எந்த ஆங்கிளுக்கு எடுத்திங்கனாலும் -1 +1 அந்த ரேஞ்சுக்கு நடுவில் தான் சைனாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ sin 2 தீட்டா உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கணும்னா அது உன்னோட வேல்யூ 1 இருக்கணும், சைன் ஆஃப் எனி ஆங்கிள். இந்த கேஸில் 2 தீட்டா. அப்போது இங்கே 1னா sin 90 டிகிரி, இது ரெண்டும் சைன் இல்லையா, அப்போ 2 தீட்டாவை எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம், 90 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90/2 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 45 டிகிரி. ஸோ தீட்டா வந்து 45 டிகிரியில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் ரேஞ்சு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? மேக்ஸிமம் ரேஞ்சு கிடைக்கும்னா எந்த ஆங்கிளில் நீங்கள் த்ரோ பண்ணணும், 45 டிகிரியில். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சு கெட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன், மேக்ஸிமம் ரேஞ்ச் இதை நம்ம எப்படி 𝑅maxன்னு எடுத்துப்போம். ஓகேவா? மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு தீட்டாவை நம்ம கண்டிப்பாக என்னென்னு எடுத்தாகணும், 45 டிகிரி. 45 டிகிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்சு கிடைக்கும். தென் வாட் இஸ் 𝑅max? அப்போ இங்கே 45 சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகிடும், 1 ஆகிடுமா? கரெக்ட்? sin 40 தீட்டாவுக்கு 45ன்னு போட்டிங்கன்னா 45 × 2 என்னது, 90 டிகிரி. அப்போ sin 90 1 ஆகிடும். ரிமைனிங் எது கிடைக்கும், u²/g கிடைக்கும். 𝑅max ஈக்குவல் டு u² sin ஆஃப் 2 தீட்டா, தீட்டாவுக்கு பதிலாக இங்கே 45 டிகிரி பை g. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், sin ஸ்கொயர் 2 × 45 என்ன ஆகிடும், sin 90 டிகிரி பை g. ஸோ sin 90யோட வேல்யூ 1. கரெக்டா? sin 90 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ தென் வாட் இஸ் 𝑅max? 𝑅max ஈக்குவல் டு u²/g. இதுதான் என்னது, மேக்ஸிமம் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன். சொல்கிறது புரியுதா? ஸோ 𝑅max ஈக்குவல் டு u²/g. ஸோ Hmax, 𝑅max, அதுக்கப்புறம் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. ஸோ இது மூணுமே ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிரஷன். கிளியர்? ரைட். ஸோ இதை நல்லா தரவு பண்ணி வச்சுட்டிங்கனாலே நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரைட். ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி நிறைய தடவை கொஷின்ஸ் வந்துருக்குது. ரேஞ்சும் அந்த ஹைட்டு கனெக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ரேஞ்சு போகுது இல்லையா, நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் த்ரோ பண்ணும்போது எந்தெந்த ஆங்கிளில் சேம் ரேஞ்சு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். லைக் இப்போ எப்படின்னா நமக்கு 45 டிகிரி நமக்கு என்னென்னு தெரியும், ரேஞ்சு மேக்ஸிமமாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. 45லேருந்து ஒரு காமன் ஆங்கிளை நீங்கள் ஆட் பண்ணி த்ரோ பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 15 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. 45 + 15 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், 60 டிகிரி. 45 - 15 போட்டிங்கன்னா 30 டிகிரி. கரெக்டாக? இப்போது அந்த 45 டிகிரி கூட ஒரு ஆங்கிளை நீங்கள் ஆட் பண்ணீங்க இல்லையா, அது +15. 45 + 15 தான் என்னது, அதான் தீட்டா ப்ளஸ் தீட்டா. 45 + 15 60 ஆச்சு. அதே 45 கூட -15 பண்ணிங்கன்னா 45 - தீட்டா எவ்வளோ வருது, 30 டிகிரி. இந்த 30 டிகிரி
60 டிகிரி ரெண்டுத்துலையுமே ரேஞ்சு சேமாக இருக்கும். புரியுதா? எப்படின்னா லிசன், இது ஒரு ஆப்ஜெக்ட் நான் அப்படி த்ரோ பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி வந்து இதோட ஆங்கிள் வந்து ஆக்சுவலாக நான் இப்படி சும்மா இங்கே ஈஸியாக இருக்குது தான் இங்கே போடுறேன் 45 டிகிரி. புரியுதா? த்ரோ பண்ண வெலாசிட்டி வந்து u. இது மேக்ஸிமம் ரேஞ்சு. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 45 மைனஸ் தீட்டா அப்படி ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன். இதனுடைய வேல்யூ என்னன்னா 45 மைனஸ் 15 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 30 டிகிரியா? 45 மைனஸ் 15 என்னது 30 டிகிரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன். அது என்னன்னா இது வந்து 45 ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் 15 ஆட் பண்ண என்ன வரும் 60 டிகிரி. இந்த ரெண்டு கேஸ்லையுமே ரேஞ்சு சேமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் 30 டிகிரியில் த்ரோ பண்ணும்போதும் 60 டிகிரியில் த்ரோ பண்ணும்போது ரேஞ்ச் என்னவாக இருக்குது ஈக்குவல். அதாவது R30 R16 போட்டிருக்கேன். புரியுதா? இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது சிம்பிளாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 45 நமக்கு மேக்ஸிமம் இருக்கும் 45 ப்ளஸ் தீட்டா அண்டு 45 மைனஸ் தீட்டா. அந்த தீட்டான்றது எனி ஆங்கிள். நீங்கள் ஏதோ ஒரு ஆங்கிள் ஆட் பண்ணலாம் சப்ராக்ட் பண்ணலாம். ஆனால் அதே ஆங்கிள் கூட தான் ஆடும் பண்ணணும் சப்ராக்டும் பண்ணணும். எப்படி இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். 15 இங்கே சப்ராக்ட் பண்ணியிருக்கேன் 15 இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். சொல்கிறது புரியுதா? ஸோ இங்கே 30 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே என்னது 60. சப்போஸ் இங்கே 10ன்னு போடுறீங்கன்னா 45 மைனஸ் 10 என்னது 35. 45 ப்ளஸ் 10 போட்டிங்கன்னா 55. சொல்கிறது புரியுதா? அப்போது 35 55 ரெண்டுத்துக்கு என்ன இருக்கும் ரேஞ்சு? ஒரே ரேஞ்சு தான் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ 45 ப்ளஸ் தீட்டா 45 மைனஸ் தீட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேஞ்ச் என்னவா இருக்கும்? சேமாக கிடைக்கும். புரிஞ்சுதா? தெளிவா? கிளியர்? இது இன்னொரு மெத்தடில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த 2 ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, சேம் ரேஞ்சு கிடைக்கிற அந்த 2 ஆங்கிள்ஸ் ப்ரொஜெக்டல் மோஷனில் அதனுடைய சம் எப்பயுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னது? சம் ஆஃப் த 2 ஆங்கிள்ஸ் 90 டிகிரி. இப்போ இங்கே பாருங்களேன் 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. அடுத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். 30 டிகிரி 60 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கு 90 டிகிரி. ஸோ சேம் அதே இனிஷியல் வெலாசிட்டியில் 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் த்ரோ பண்ணுறீங்க. அந்த ரெண்டு ஆங்கிளுடைய சம் 90 டிகிரி வந்தால் ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கிளியர்? ஸோ அதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? தீட்டா 1 ஏதோ ஒரு ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன், தீட்டா 2 இன்னொரு ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன், ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி என்னன்னு சொல்லுவோம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 90 டிகிரி வந்தால் இந்த கேஸில் நமக்கு என்ன கிடைக்கும்? ரேஞ்சு சேம். புரியுதா? இந்த ரெண்டு கண்டிஷனும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 45 மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா அதர்வைஸ் வாட் சம் ஆஃப் த 2 ஆங்கிள்ஸ் வந்து சேமாக சம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி 90 டிகிரியாக இருந்தால் உங்களுக்கு ரேஞ்ச் சேமாக இருக்கும். புரியுதா? இதில் ஒரு கண்டிஷன் என்ன? ரெண்டுக்கு அந்த ஆங்கிள்லையுமே வெலாசிட்டி சேம் தான். இனிஷியலாக என்ன வெலாசிட்டியில் 30 த்ரோ பண்ணுறீங்களோ அதுதான் 16 த்ரோ பண்ணணும். வெலாசிட்டி மாறிச்சுன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர். சேம் வெலாசிட்டி வித் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பண்ணும்போது அதோட சம் 90 டிகிரி வந்தால் தென் த ரேஞ்சஸ் ஆர் ஈக்குவல். கிளியரா? அந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா இப்போ என்ன வரும்? ரெண்டு ரேஞ்சு சேமாக இருந்தால் R1 அல்ல R30 R60 ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வரும்? 1:1 கிடைக்கும். கரெக்டாக? இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நமக்கு ஆல்ரெடி நீட்டில் வந்திருக்கு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே ரைட். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் கொஷின். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபார் ஆங்கிள்ஸ் ஆஃப் projection of a projectile at 45 degree minus theta. இப்போ நான் சொன்னேன் இல்லையா 45 degree minus theta, இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 45 degree plus theta. ஸோ 45 minus theta 45 plus theta. அப்போ horizontal ranges described by projectile இந்த ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன் 45 மைனஸ் தீட்டா 45 ப்ளஸ் தீட்டா இருந்தால் ரேஞ்சு சேம்னு சொன்னா 45 மைனஸ் தீட்டா
45 + θ ரெண்டு கேஸ்லையுமே என்னது ரேஞ்ச் சேம். ரேஞ்சு சேமாக இருந்து ரேஷியோ எடுத்தால் என்ன கிடைக்கும் ஆன்சர் 1:1. அவ்வளோதான். சொல்கிறது புரியுதா? கரெக்டாக கிளாரிட்டி இருந்தால் போதும் உங்களுக்கு அதில் என்ன நடக்குதுன்றது டக்குன்னு ஈஸி ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 projectiles are fired from the same point with the same speed at an angles of 60 degree 30 degree. கொஸ்டின் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க? 2 projectiles அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்கிறது புரியுதா? 2 projectiles சேம் பாயிண்ட் வித் சேம் ஸ்பீட். இந்த வேர்டு தான் கீவேர்டு. இது இருந்தால் தான் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். சேம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே பாயிண்ட்டு, சேம் பாயிண்ட்டு. புரியுதா? ஒரே ப்ரொஜெக்டைல நீங்கள் அதே வெலாசிட்டியில் 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லையும் த்ரோ பண்ணி சேம் ரேஞ்சை கெட் பண்ண முடியும். தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. 2 டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்டைல் எடுக்கிறீங்க, சேம் ஸ்பீடு 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் த்ரோ பண்ணுறீங்க, அதோட ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்ததுன்னா அப்போ என்ன இருக்கும்? உங்களுக்கு ரேஞ்சு சேமாக இருக்கும். புரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு 30 டிகிரியில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணுறீங்க, அதே ஸ்பீடில் இன்னொரு ஆப்ஜெக்ட் அதே பாயிண்ட்லேருந்து 60 டிகிரி த்ரோ பண்ணிங்கன்னா ரெண்டு ரேஞ்சு சேமாக தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஒரே ப்ரொஜெக்ட்லையும் அதே ஸ்பீடில் 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் த்ரோ பண்ணாலும் இந்த ப்ராப்பர்ட்டி வரும். 2 டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்டர் வித் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சேம் வெலாசிட்டி சேம் பாயிண்டில் பண்ணும்போது சேம் ரேஞ்சை நீங்கள் கெட் பண்ணுவீங்க. கிளியர்? ஸோ அப்போ 60 டிகிரி + 30 டிகிரி ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 90 டிகிரி. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்? ஹரிசாண்டல் ரேஞ்ச் வில் பி சேம். கரெக்டா? அதானே? ரேஞ்சு சேமாக இருக்கும். ஹைட்டு சேம் கிடையாது, இதுவும் கிடையாது, டைம் ஆஃப் ஃப்ளைட்டு சேம் கிடையாது. ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்ச் வில் பி சேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A body A of mass m is thrown vertically at an angle 30 degree கொடுத்துருக்காங்க to the horizontal and another body B same mass thrown with the same speed. கொஸ்டினில் திரும்ப அந்த வேர்டை நோட் பண்ணுங்க. சேம் ஸ்பீடு. சேம் ஸ்பீடு இல்லைனா நம்ம சேம் ரேஞ்சு கெட் பண்ண முடியாது. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருந்து 2மே ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியாக இருந்துச்சுன்னா we will not get சேம் ரேஞ்ச். புரியுதா? சேம் வெலாசிட்டி கண்டிப்பாக இருக்கணும், ஒரே பாயிண்டில் இருக்கணும். 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் த்ரோ பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சேம் ரேஞ்சு கிடைக்கும். புரியுதா? அந்த கொஸ்டின் அந்த வேர்டு கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம அதை கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ சேம் ஸ்பீட் ஆங்கிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி டு த ஹரிசாண்டல். ஸோ த ரேஷியோ ஆஃப் ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் A to B வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஒரு ரேஷியோ எடுத்திங்கன்னா ஸ்டில் இந்த கேஸுக்கும் 1:1. ஏன்னா அதே கண்டிஷன் இல்லையா? 30 டிகிரி + 60 டிகிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 90 டிகிரி. சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் என்னது? 90. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் வாட்? 1:1. நெக்ஸ்ட் பாருங்க. 2 bodies of same mass are projected with what? Same velocity. அந்த வேர்டை நோட் பண்ணிட்டே வாங்க. புரியுதா? சேம் வெலாசிட்டிஸ். போன கேஸில் சேம் ஸ்பீடுன்னு சொல்லியிருந்தாங்க. at an angle 30 degree and 60 degree respectively. ஓகேவா? the ratio of the horizontal range will be திரும்ப என்ன வரும்? ஒரே கொஷின் தான், அதை டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. போன கேஸில் சேம் ஸ்பீடு, இதில் சேம் வெலாசிட்டி. அந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்னன்றதுக்காக நான் அந்த கொஷின்ஸை கொடுத்துருக்கேன். இது பார்த்தோன்னே நீங்கள் 1:1 இப்போ சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் அவங்க என்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த கொஷினில் பண்ணுறாங்கிறதுக்காக தான் அதை கம்பேரிசன் கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல சேம் வெலாசிட்டின்னு கொடுக்காம டிஃப்ரெண்ட் வெலாசிட்டின்னு கொடுத்தா யூ cannot ரைட் த ஆன்சர் 1:1 பண்ண முடியாது. 1:1 இஸ் நாட் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஸோ அதனால தான் அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஷினோட கம்பேரிசன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சேம் வெலாசிட்டி ஆர் சேம் இனிஷியல் வெலாசிட்டி ஆர் சேம் ஸ்பீட். காட் இட்? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 2 projectile of same mass with still. பாருங்க இதுலேயே அதே வேர்டு இருக்கா? சேம் வெலாசிட்டி ஆர் த்ரோன் அட் அண்ட் ஆங்கிள் 60 டிகிரி 30 டிகிரி. அதிகமாக ஆக்சுவலாக 30 and 60 டிகிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வித் ஹரிசாண்டல் தென் த விச் ரிமைன் த சேம். ஓகே, அதே கேஸ் தான். ஸோ ஆன்சர் என்ன வரும் பாருங்க? ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் எது சேமாக இருக்குன்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எந்த காம்பனண்ட் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரியில் நீங்கள் த்ரோ பண்ணும்போது சேஞ்ச் ஆகாது. போன கேஸில் கேட்டது ரேஷியோ. புரியுதா? கொஸ்டின் ஒன்று தான், அதே 30 டிகிரி 60 டிகிரி.
அங்கே போன கேஸில் கேட்டது வந்து வாட் இஸ் த ரேஷியோ, அதனால் 1:1 சொல்லியிருந்தோம். இதில் என்ன கேட்குறாங்கன்னா எந்த காம்பனண்ட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், ரிமைன்ஸ் சேம். அப்போ எது ப்ரொஜெக்டைல், ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல், கரெக்டாக? பி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் கிடையாது, நமக்கு தெரியும் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A ball is projected from point A with velocity 20 meter per second சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம நோட் பண்ண வேண்டியது ப்ரொஜெக்டட். எ பால் இஸ் ப்ரொஜெக்டட்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க வேர்ட்ஸ் பார்த்துட்டு அதுலேருந்து க்ளூ ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரொஜெக்டட்னு தெரிஞ்சு போச்சு. வித் வெலாசிட்டி 20 மீட்டர் பர் செகண்ட்னா இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸோ இது ஒன்றும் இல்லை, அந்த கேஸுக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 60 டிகிரி ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் கொஸ்டினில் இருக்குது, டயக்ராமில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் டைரக்ஷன் கூட மேக் பண்ணி சொல்லிட்டாங்க. அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் பி, இதான் என்னது ஹையஸ்ட் பாயிண்ட் பி ஆஃப் பாத் ஷோன் இன் த ஃபிகர். த வெலாசிட்டி வி என்னன்னு கேட்குறாங்க, மீட்டர் பர் செகண்டில். த பால் வில் பி, அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் பி இருக்கும்போது வாட் இஸ் த வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இதான் கொஷின். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும், மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன நடக்கும்ன்றதை ஆல்ரெடி நம்ம டெரிவேஷன் டெரைவ் பண்ணும்போதே பார்த்துருக்குறோம். மேக்ஸிமம் ஹைட்டு வரும்போது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் என்ன இருக்கும், வெலாசிட்டி இருக்கும். ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி 0 ஆகிடும். இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரே வெலாசிட்டி எது, எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி தான். அது எதுக்கு ஈக்குவல், u cos θ ஈக்குவல். ஸோ மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது இருக்கிற ஒரே வெலாசிட்டி எது, எக்ஸ் ஆக்சிஸோட இனிஷியல் வெலாசிட்டி. ஏன்னா அதே இனிஷியல் வெலாசிட்டி தான் எண்டு வரைக்கும் இருக்க போகுது. மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்லும் போது அது என்னது, y0. ஸோ கொஷினில் அவங்க சொல்லியிருக்கிற வேர்டில் அடுத்த கீவேர்டு என்னென்னு பாருங்கள், ஹையஸ்ட் பாயிண்ட். அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்னா மேக்ஸிமம் ஹைட்டுன்னு அர்த்தம். நீங்கள் த்ரோ பண்ணும்போது பாயிண்ட் ரைஸ் ஆகிட்டே போகுதா, இதான் என்னது மேக்ஸிமம் பாயிண்ட். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்னா என்ன மீனிங், மேக்ஸிமம் ஹைட்டுன்னு அர்த்தம் அந்த பாயிண்ட் பி. அப்போது அந்த இன்டைரக்ட் வேர்டு மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்லும் போதே, அது மேக்ஸிமம் பாயிண்ட் சொல்லும் போது அங்கே என்ன ஆகிடுது, Vy0 ஆகிடுது. Ux மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதான் Vx. That is equal to Ux because it's same velocity. That is equal to u cos theta. So u x equal to u cos theta. Substitute பண்ணுங்க வேல்யூவை. What is u here? Initial velocity question என்ன கொடுத்துருக்காங்க, 20 into cos. What is theta? Theta 60 degree. த்ரோ பண்ணுற ஆங்கிள் வந்து 60 degree. What is cos 60 value? Cos 60 என்ன, 1/2. கரெக்டாக cos 60 வேல்யூ வந்து 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 10 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ u x equal to 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 10 மீட்டர் பர் செகண்ட் தான் மேக்ஸிமம் ஹைட்டில் இந்த கேஸில் வெலாசிட்டி இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ கரெக்டாக அவங்க கொடுத்துக்கிற டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் எது 0வாக இருக்கும், எந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டாக யூஸ் பண்ணணும், அது மேக்ஸிமம் ஹைட்டா இல்லை மேக்ஸிமம் ரேஞ்ச் சொல்ல வராங்களா இல்லை டைம் ஆஃப் ஃப்ளைட்டு கேட்குறாங்களா அப்படின்றத கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஸ்பீட் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் அட் இட்ஸ் மேக்ஸிமம் ஹைட் half of its initial speed, the angle of projection is கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் எடுத்துடுறீங்க. இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக என்னது, நமக்கு மேக்ஸிமம் ஹைட்டு. கரெக்டாக? இதான் என்னது மேக்ஸிமம் ஹைட் ஆர் மேக்ஸிமம் பாயிண்ட். இதான் மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகேவா? மேக்ஸிமம் ஹைட், இது மேக்ஸிமம் பாயிண்ட். இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ux மட்டும்தான் இருக்கும். அது எதுக்கு ஈக்குவல், u cos θ Vy0. முன்னாடி போன கேஸில் இதே தான் பார்த்தோம். கரெக்டாக? அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா கொஷினில், த ஸ்பீட் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது half of its இனிஷியல் ஸ்பீடு. இங்கே எது இனிஷியல் ஸ்பீடு, இனிஷியல் ஸ்பீடு எதுக்கு ஈக்குவல், u ஈக்குவல். நான் இனிஷியலாக த்ரோ பண்ணுற வெலாசிட்டி தான் என்னது,
இனிஷியல் வெலாசிட்டி ஆர் இனிஷியல் ஸ்பீட். அது எதுக்கு ஈக்குவல்? யூக்கு ஈக்குவல். அப்போ இனிஷியல் ஸ்பீட் யூக்கு ஈக்குவல் அப்படின்னா இங்கே எப்படி எழுதுவீங்க? இந்த ஃபார்முலாவில் யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா எனக்கு தெரியும். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது இது இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது இந்த யூஎக்ஸ் எதுக்கு ஈக்குவலாம்? ஹாஃப் ஆஃப் இனிஷியல் ஸ்பீடுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? இதனுடைய மீனிங் மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது அதனுடைய யூஎக்ஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? ஹாஃப் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் ஸ்பீட். அதாவது யூஎக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? u/2ன்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா? யூஎக்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க u/2. மேக்ஸிமம் இல்லை எனக்கு தெரியும், அது எதுக்கு ஆல்சோ ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டாவு. கரெக்டாக? யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டாக்கு ஈக்குவல். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாம்? u/2க்கு ஈக்குவல். இனிஷியல் வெலாசிட்டியோட ஹாஃபுக்கு அந்த யூஎக்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎக்ஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி யூ காஸ் தீட்டா. இவ்வளோதான். இது கரெக்டாக புரிஞ்சுட்டா இந்த கேஸுக்கு ஆன்சர் முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், யூ கேன்சல் யூ கேன்சல். கரெக்டாக? இங்கே என்ன வரும்? அப்போ 1/2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. காசோட எந்த ஆங்கிளுக்கு நமக்கு 1/2 கிடைக்கும்? 60 டிகிரியா? வாட் இஸ் காஸ் 60 டிகிரி? 1/2வா? தட் இஸ் காஸ் தீட்டா. 1/2 நம்ம என்ன எழுதலாம்? காஸ் 60 எழுதலாம். தென் தீட்டா ஈக்குவல் டு வாட்? 60 டிகிரி. புரிஞ்சுதா? ஸோ அங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் A is the answer. So 60 degree is the answer. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A cricket ball is thrown a player a speed of 20 meter per second in a direction. ஸோ கொஸ்டினில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா a cricket ball is thrown a player, ஒரு பாலை வந்து த்ரோ பண்ணுறாரு. பிளேயர் வந்து என்ன இனிஷியல் ஸ்பீடில் 20 மீட்டர் per செகண்ட். ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30 டிகிரி above the horizontal. ஸோ horizontal direction கூட 30 டிகிரி ஆங்கிளில் த்ரோ பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா the maximum height attained by the ball during its motion. இது வந்து நீட் 2022 கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்னுடைய ஃபார்முலா மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன டேட்டா தெரிஞ்சால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆங்கிளும் இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சால் போதும் இல்லையா? வாட் இஸ் Hmax? மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா Hmax ஈக்குவல் டு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இது டைரக்ட் ஃபார்முலா தான். ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இங்கே u என்ன கொடுத்துருக்காங்க? 20. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். u ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் வாட் இஸ் தீட்டா? 30 டிகிரியா? கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்கது 30 டிகிரி. ஸோ சைன் ஸ்கொயர் 30 டிகிரி பை 2 இன்ட்டு கிராவிட்டி நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 10. கொஸ்டின் அதையும் சொல்லிட்டாங்க அவங்க. டேக் g ஈக்குவல் டு 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன ஆகும்? 20 ஸ்கொயரு 400 எழுதலாம் இல்லையா? 400. வாட் இஸ் சைன் 30? சைன் 30 1/2. ஸோ சைன் ஸ்கொயர் 30 என்ன அர்த்தம்? 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். பிகாஸ் சைன் 30 வேல்யூ நமக்கு தெரியும் 1/2 டிவைடட் பை 2 இன்ட்டு 10. கரெக்டா? இப்போ எலிமினேஷன் பண்ணுங்கள். எதெல்லாம் கேன்சல் பண்ணலாமோ அதை கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆகிடுமா? கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 20 டைம்ஸா? 1 2 சார் 2, 22 சார் வாட்? 40. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ என்னென்னு பாருங்கள். 20. இங்கே எல்லாமே 1 ஆகிடுச்சு. கரெக்டாக? 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 1/4. 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணுங்கள். இது 1 டைம், இது 5 டைம்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 5 மீட்டர். தட் இஸ் மேக்ஸிமம் ஹைட்டு. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் 5 மீட்டர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த டேட்டாவை கரெக்டாக ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்ற நோட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன கைனமேட்டிக்ஸ் இந்த ப்ரொஜெக்டல் மோஷன் கேஸில் கனெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அதில் கொஸ்டினில் இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க, எந்த ஃபார்முலா அது கனெக்ட் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக வரும். அதை கரெக்டாக மைண்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாலே கரஸ்பாண்டிங் ஃபார்முலா அப்படியே சூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ண முடியும். சில கேஸ் நீங்கள் லாஜிக்கலாகவும் பண்ண முடியும். நம்ம அதெல்லாம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஆன்சர் கொண்டு வருது. ஏன்னா இதில் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே மோஸ்ட்லி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the magnitude of
sum of two vectors. So question first statement என்ன சொல்லிருக்காங்கன்னா sum of two vectors is equal to சொல்லிருக்காங்க magnitude of difference of two vectors. அப்படினா the angle between these two vectors என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த வருஷம்? NEET 2016 question. புரியுதா? So already நமக்கு தெரியும் magnitude of sum of two vectors எப்படி கால்குலேட் பண்றது, difference of two vectors கால்குலேட் பண்றது. அதோட மீனிங் என்னன்றது திரும்ப ரிமைண்ட் பண்றேன். வெக்டார்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா? r vector equal to a vector plus b vector. இதான் என்னது sum of two vectors. Sum of two vectors. Difference of two vectors என்ன அர்த்தம்? r vector equal to a vector minus b vector. கரெக்டா? நான் வெக்டார்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதான் என்னது? Difference of two vectors. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா இதனுடைய மேக்னிடியூட் கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்? அதான் கொஸ்டின். இதனுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன இந்த கேஸில்? r equal to root of a square plus b square plus 2ab cos theta. கரெக்டா? இதனுடைய மேக்னிடியூட் ஃபார்முலா என்ன வரும்? டிஃபரன்ஸாக இருந்தால் என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? a square plus b square minus 2ab cos theta. ஞாபகம் இருக்கா? சொன்னா ஸ்டார்டிங்லே மைனஸ் 2ab cos theta. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டும் ஈக்குவல்னா எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதுதான் கொஷின். இது ரெண்டும் ஈக்குவல்னா எப்படி பண்ணுவீங்க? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. இதுவும் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab cos theta. இதான் என்னது? மேக்னிடியூட் ஆஃப் சம் ஆஃப் டூ வெக்டர்ஸ் root of a square plus b square plus 2ab cos theta. எதுக்கு ஈக்குவலா? டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ வெக்டார்ஸ் உடைய மேக்னிடியூட். ரூட் ஆஃப் a square plus b square minus 2ab cos theta னா எந்த ஆங்கிள் அது ஈக்குவலாக இருக்கும்? இதுதான் கொஷின். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் எப்போ? ஃபார் சம் ஆங்கிள். அதான் கொஷின். எந்த ஆங்கிளுக்குன்னு கேட்குறாங்க. இது ரெண்டும் நான் ஈக்குவல் சொல்லலை. இப்போ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் மட்டும்தான் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அந்த ஆங்கிள் தான் என்னென்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லா ஆங்கிளுக்கும் ஈக்குவல் கிடையாது. எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தான் ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த தீட்டா என்ன? அதான் கொஷின். காட் இட்? தெளிவாக புரிஞ்சுதா? இப்போ ஆப்ஷன்லேருந்து நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். சி, நீங்கள் இங்கே காஸ் 180 போட்டிங்கன்னா -1 ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். இங்கே 180 போட்டிங்கன்னா -1 மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆகிடும். கண்டிப்பாக அது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இதில் 180 டிகிரியில் 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள்? காஸ் 0 வேல்யூ +1. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு கிடைக்கும். இங்கே காஸ் 0 வேல்யூ பண்ணால் +1 ஆகிடும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு கிடைக்கும். புரியுதா? காஸ் 0 போடும்போது அது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. 90 போடுங்க. காஸ் 90 0 ஆகிடுமா? தீட்டா 90 டிகிரின்னு இருந்தால் என்ன நடக்கும் இங்கே? டெல்மி. தீட்டா 90னா காஸ் 90 0 ஆகிடுமா? கரெக்ட். இந்த டேர்ம் 0 எப்போ? தீட்டா 90 டிகிரியாக இருந்தால். அதே மாதிரி இங்கே என்ன ஆகிடும்? கரெக்டாக இந்த டேர்ம் என்னது? 0 ஆகிடும். தீட்டா 90 டிகிரியாக இருந்தால் திஸ் ஆல்சோ வாட்? 0. கரெக்ட் தானே? அப்போ இதுவும் 0 ஆகிடுச்சுன்னா இப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்கும் இங்கே? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஏன்னா அது லாஸ்ட்டாக அந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு. இங்கேயும் அது 0 ஆகிடுச்சு, இங்கேயும் 0 ஆகிடுச்சு. ஃபைனலாக என்ன கிடைக்குது? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்தால், தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா என்ன கிடைக்குது ஃபைனலாக? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக? ஏன்னா லாஸ்ட்டாக காஸ் 90 0 ஆகிறதுனால ப்ளஸ் 2ab காஸ் 90 என்ன ஆகிடும்? 0. அதே மாதிரி மைனஸ் காஸ் 90 0 போடும்போது 2ab டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஃபைனலாக இது ரெண்டு ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒன்லி 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிளாக இருந்தால் டூ ஆங்கிள்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர், அந்த டூ வெக்டார்ஸுக்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள்ஸ் 90 டிகிரியாக இருந்தால் அதனுடைய சம் ஆஃப் த மேக்னிடியூடும் டிஃபரன்ஸ் ஆஃப் த மேக்னிடியூடும் சேமாக இருக்கும். ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். உங்களுக்கு புரியுதுக்கான இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் போட்டிருக்கேன். பட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டேட்டா. புரியுதா? 90 டிகிரியில் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? சம் ஆஃப் டூ வெக்டர்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ஸோ இது கண்டிப்பாக கிடையாது. 45 டிகிரியில்
அங்கே 1/√, இங்கே 1/√2 கிடைக்கும். பட் இதில் ப்ளஸில் கிடைக்கும் ஒன்றுத்தில், இன்னொன்றுத்தில் என்ன கிடைக்கும், மைனஸில் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. காட் இட்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது NEET 2017 கொஸ்டின். The x and y coordinates of the particle at any time are, ஃபர்ஸ்ட் இது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் அதனுடைய ரெண்டு டைம் கூட ரிலேட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 5t minus 2t² அண்ட் y equal to 10t அப்படின்னு கொடுத்துருக்காங்க y ஆக்சிஸில் ரெஸ்பெக்டிவ்லி. வேர் x and y are in meters t in second, the acceleration of the particle at t equal to 2 seconds அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக இதனுடைய ஆக்சுவல் மெத்தட். இது புரியுதா? இது நார்மலாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பட் இந்த மெத்தட் இல்லாமலும் இதை சால்வ் பண்ண முடியும். புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான மெத்தடு, ஆக்சுவல் மெத்தட் போடணும்னா. பட் இதை கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இவ்வளோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல். திஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம், நீங்கள் இன்டெகிரேஷன் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆன்சர் கெட் பண்ண முடியும். புரியுதா? இதை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, லிசன், இந்த ஃபார்மெட்டை எங்கேயாவது பார்த்த மாதிரி தெரியுதான்னு பாருங்க. கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் S equal to ut plus half of at² ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படின்னா அந்த ஃபார்முலா கூட இதை கம்பேர் பண்ணலாம், நமக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிரும். இந்த கேஸில் ஆக்சுவலாக ஆக்சலரேஷன் கிடையாது, ஏன்னா 10t மட்டும்தான் இருக்குது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா, S equal, இது எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. x equal to 5t minus 2t² கொடுத்துருக்குறாங்க. இதை நான் எது கூட கம்பேர் பண்ண போகிறேன்? கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் S equal to ut plus half of at². இந்த ஈக்குவேஷனோட நான் கம்பேர் பண்ண போகிறேன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ், யூக்கு பதிலாக என்ன இருக்குது, 5 இருக்குது, அதே t. half of at² இருக்குது, இங்கேயும் t² இருக்குது. இப்போ எது மட்டும் தான் இங்கே சேஞ்ச் ஆகுது? ஸ்டெப்ஸ் அப்படியே நான் சொல்கிறத நோட் பண்ணுங்கள். இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸு, யூக்கு பதிலாக இங்கே 5, இங்கேயும் t இருக்குது. கரெக்டாக? இங்கேயும் t² இருக்குது, இங்கேயும் t² இருக்குது. அப்போது எதை நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள். half of a வந்து எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் tக்கு ஈக்குவல். ஈக்குவேட் பண்ணுறேன், ஜென்ரல் ஃபார்முலா கூட ஈக்குவேட் பண்ணுறேன். பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? half of a equal to -2. சொல்கிறது புரியுதா தெளிவாக? கம்பேரிசன் எப்படி பண்ணுறேன்னு. ஸோ இங்கே half of a இருக்குது, அங்கே -2 இருக்குது. மீது எல்லாமே கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸு. இங்கேயும் t, இங்கேயும் t², யூக்கு பதிலாக இங்கே 5 இருக்குது, இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. கைனமேட்டிக்ஸ் கம்பேர் பண்ணுறேன். இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 2 என்ன ஆகிடும்? 4. ஸோ ஆன்சர் இஸ் -4 m/s². see here, -4 m/s². சொல்கிறது புரியுதா? இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். கைனமேட்டிக்ஸ் கூட கம்பேர் பண்ணி ஈஸி ஆன்சர் கொண்டு வர முடியும். மெத்தட் நார்மல் மெத்தடில் போட்டும் நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியும். பட் திஸ் இஸ் வெரி ஈஸி. புரியுதா? கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம யோசிச்சோன்னா, இந்த y ஆக்சிஸ் டைரக்ஷன், இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் கிடையாது, 10t தான் இருக்குது. இந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி ஆக்சலரேஷன் அங்கே 0 ஆகிடும். ஸோ இதில் மட்டும் தான் ஆக்சலரேஷன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ டேரெக்டாக கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். நெகட்டிவ் சைன் வந்து நெகட்டிவ் சைன் அங்கே எடுத்தாகணும் கண்டிப்பாக. சொல்கிறது புரியுதா? டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ -4 m/s² அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர். ஆன்சர் இது ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். -4 m/s². புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அதே டைப்பு. The x and y coordinates of a particle at any time t is given by, see here, இது கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. x equal to 70 plus 4t². கரெக்டாக? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், y equal to 5t, where x and y are in meters in t second, the acceleration of the particle at t equal to 5 seconds அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ சொன்னால் அதே ஃபார்மெட்டில் போடுங்க பார்ப்போம். இங்கே ஆக்சலரேஷன் கிடையாது, இந்த ஆக்சிஸில் 5t மட்டும்தான் இருக்குது. ஸோ சேம் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணலாமா? x equal to, கரெக்டாக கம்பேர் பண்ணி என்ன வரும் பாருங்கள், x equal to 70 plus 4t². x equal to 70 plus 4t². கரெக்டாக? இதை எது கூட கம்பேர் பண்ண போகிறோம்? s equal to ut plus half of
ஏடி ஸ்கொயர் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள் பாப்பா ஃபாஸ்ட்டாக, உங்களுக்கு புரிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் டி ஸ்கொயர் இங்கேயும் டி ஸ்கொயர். ஸோ half ஆஃப் ஏ எதுக்கு ஈக்குவலுங்க 4க்கு ஈக்குவல். ஸோ half ஆஃப் ஏ ஈக்குவல் டு +4. இங்கே ப்ளஸ் சைன் இருக்கனால +4. போன கேஸில் -2 இருந்தது, அதனால் நெகட்டிவோட சேர்த்து எடுக்கணும். நெகட்டிவ் சைன் தான் நெகட்டிவ் சைனோட எடுக்கணும். இங்கே +2 மட்டும் தான் இருக்குது, ப்ளஸ் சைன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஏ டிவிஷனுங்கிற 2 அங்கே போனால் ப்ராடக்ட் ஆகிடுமா? ஸோ 4 × 2 என்ன ஆகிடும் 8. ஸோ 8 m/s ஸ்கொயர். புரியுதா? ஆன்சர் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட்டாக யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். நம்ம டேரெக்டாக ஆக்சுவல் மெத்தடில் எல்லா டைம்லையும் போன அவசியம் கிடையாது. அந்த கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள், என்ன கொடுத்துருக்குறாங்க, இது ஏதாவது ஃபார்மெட்டில் இருக்கா, அதில் கம்பேர் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஆக்சுவல் மெத்தடில் போடும்போது அதே ஆன்சர் தான். நமக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் வேணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஆன்சர் கரெக்டாக வரணும், ஃபாஸ்ட்டாக வரணும். அதுதான் நம்மளுடைய மெயின் எய்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம எவ்வளோ டைமை சேவ் பண்ணுறோமோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அக்யூரேசி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுடைய எய்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. புரியுதா? அப்போ தான் நம்ம நல்ல காலேஜஸில் உங்களால் சீட்டு வாங்க முடியும். கரெக்டு தானே? ஃபிசிக்ஸில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மார்க் பூஸ்ட் ஆகும். மற்றெல்லாம் எப்படியாவது மேனேஜ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் சில விஷயங்கள் சில ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லும் போது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான் அங்கே கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, இன்னும் நிறைய நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே பார்க்குறது என்னென்னா அந்த சாப்டரோடைய பிரைமரி கான்செப்ட், அதை பேஸ் பண்ண ஒரு ஃபியூ கொஷின்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்குறோம். நம்ம கொஷின்ஸ் தனியாக நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பர்டிகுலராக அந்த சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஷின்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதில் நிறைய பஞ்ச் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சிமிலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் அதில் எப்படி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணுறது, ஆக்சுவல் மெத்தட் ரொம்ப யூஸ் பண்ணாமல் எலிமினேஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக கெட் பண்ணுறது, அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்செப்ட்லாம் கொஞ்சம் புரிஞ்சாதான் அப்புறம் மேத்தமெட்டிக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில சொன்ன ஆல்ரெடி பேசிக் மேக்ஸ் கிளாஸில் மேத்தமெட்டிக்கெலாம் நீங்கள் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற வேல்யூஸ்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதெல்லாம் தரவாக இருந்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களால் ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும். நான் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே டைமில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பேரலாக அப்பப்போ நான் அடுத்தடுத்த கிளாஸில் என்ன நடத்திட்டு வரணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம எல்லா சாப்டருமே கொஷின்ஸ் அப்பப்போ பார்ப்போம், தனியாக நம்ம நிறைய அதுக்கப்புறம் பார்ப்போம். அது எக்ஸாம் அப்போ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.